எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. And I'm a little nervous. I'll also calm myself down a little bit. And it's a long wait. Train has finally arrived the station. I'm really happy. பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் we're going to see in theatre soon. I hope எல்லாரும் பார்த்து எல்லாரும் உங்களுக்கு படம் பிடிக்கும்னு. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஐரா தயானந்த். Firstly, I want to thank everybody who is here. ட்ரெயின் எனக்கு முதல் படம். நான் இங்கே வரும்போது பயந்துட்டு தான் வந்தேன். இப்போது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஆஃப்டர் மீட்டிங் மிஷ்கின் சார் அண்ட் இஸ் டீம், they made me so feel comfortable that இது ஒரு செகண்ட் ஹோம் மாதிரியே இருக்குது. இப்போ எனக்கு சென்னைக்கு வந்தால் எனக்கு வேறு இடத்துக்கு வந்த மாதிரி இல்லை. நான் இங்கே வரும்போது எனக்கு இங்கே லாங்குவேஜ் தெரியாது, புது இடம். ஆனால் இப்போது ஐ ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள் டு பி இன் திஸ் சிட்டி. தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார். ஐ கான் see him. அண்ட் இங்கே வந்து ஒரு 2 நாளுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தட் I'll be acting with Vijay Sethupathi sir and I'll be sharing screen space with him as female lead. And I was very nervous to be acting with such big star in my first film. And நான் செட்டுக்கு போனதுக்கு அப்புறம் he made me feel so comfortable. You're such a sweet person sir. Thank you so much. I'm a huge fan of you. And நான் ஆல்மோஸ்ட் எல்லா மூவிஸையும் பார்த்துருக்கேன், ஆனால் தெலுங்கு டப்பில். அப்போ எனக்கு தமிழ் தெரியாது. Now I'm watching all of them in Tamil again. And it's like a dream come true for me to be acting with you today. குட் ஈவினிங் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் மாலவிகா சுந்தர். நான் பாடுவேன். செகண்ட் டைமாக வந்து நடிக்கிறேன். ஃபர்ஸ்ட்டு மிஷ்கின் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும்போது சரி பாட்டுக்கு தான் கூப்பிடுறார் அப்படின்னு நான் போனதுக்கப்புறம் சார் ஹார்மோனியமில் தான் இருந்தால் நானும் உட்காண்டிருந்தேன். அண்ட் தென் ஒரு பாட்டு சொன்னாங்க, நானும் பாடினேன். அண்ட் சரி ஓகே என்ன பாட்டு தான் இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தா சரி ஒரு அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்து இந்த சாரி மாற்றிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். தென் only I got to know that ஓகே ஒரு ரோல் ப்ளே பண்ண வந்திருக்கேன்னு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஷ்கின் சார், ஃபார் எவர் கிரேட்ஃபுல் டு ஹாவ் என்ன சொல்கிறது, இந்த உங்கள் படத்தில் ஒரு குட்டி ரோல் ப்ளே பண்ணுறதுல ரொம்ப 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 சந்தோஷம். அண்ட் அலாங் வித் சம் பிரில்லியன்ட் மைண்ட்ஸ் நான் வந்து இந்த படத்தில் வந்து நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. வணக்கம். எனக்கு இந்த படத்தில் ஆக்ட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். I could never have imagined getting a role like this. This was something that was on my list as an actor. And I'm really grateful to the whole team, to Miskin sir, to everybody for giving me this opportunity. எனக்கு ஒரு நல்ல அனுபவமாக இருந்தது மிஸ்கின் டைரக்ஷனில் நான் நடிக்கிறது. டைரக்ஷனில் இன்னும் நிறைய பரிணாமங்கள் இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. அது நான் டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லுவேன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை விட ரொம்ப சுத்தமாக நல்ல வார்த்தை பேசுகிற ஒரு டைரக்டர்கிட்ட நான் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப சந்தோஷம். நிறைய கற்றுக் கொடுத்தாரு எனக்கு. சார் நான் வந்து சார் நான் ஒரு கெட்ட வார்த்தை பேசல சார். நான் வந்து இல்லப்பா அவர்கிட்ட மைக் இருக்கு, நீங்க இது அவரு பச்சை கிரீன் வார்த்தை தான் பேசுறாரு. நான் பேசுனதே இல்ல சார், எல்லாருமே தெரியும் சார். பச்சை கொடி காட்டணும் இல்ல சார், அவர்கிட்ட பச்சை கொடி ஆயிருக்காரு, டக்குன்னு இப்படி சொல்லி ஆக்ஷன் சொல்லிருப்பார் சார். அதாவது என்ன சார், அவருக்கு எவ்வளவு தைரியம் பாருங்க, மனதைரியம் பாருங்க. வாய் பக்கத்துல ஒரு பைக் வச்சிருக்காரு பாருங்க சார். வெறும் தான் சொல்லுவாரு, அவ்வளவுதான். பாருங்க சார், எங்க தலைக்கு தில்ல பாத்தீங்களா, வாய் பக்கத்துலயே மைக் வச்சிருக்காரு. நாங்களா இங்க ஆஃப் பண்ணி. ஆனா எவ்வளோ சத்தம் போட்டு எப்படி அந்த மாதிரிலாம் பேசி வேலை வாங்கினாலும் அடுத்த நிமிஷம் அடுத்த செகண்ட் அதை மறந்துட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது அவரை விட வேறு ஆள் கிடையாது. அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவார். அது இல்லாமல் வந்து அன்றைக்கி அந்த ஸ்பாட்டில் அந்த ஷூட்டிங் முடியும் போது யாரெல்லாம் திட்டினாரோ அதெல்லாம் நோட் பண்ணி அவன் பேரை சொல்லி கைத்தட்டுக்குப்பா எல்லாரும் அப்படின்வாரு. அப்புறமா கூப்பிட்டு 2000 ரூபாய் கொடுப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு 10 பேர் டெய்லி 2000 ரூபாய் ஆகின்னு போவாங்க. அதெல்லாம் வந்து நல்ல குணங்களும் இருக்குது. நல்ல குணங்கள் நிறைய இருக்குது அவர்கிட்ட. உள்ளத்தில் ஒரு குழந்தை, ஆள் மட்டும் பார்க்குறதுக்கு பெருசாக இருந்தாலும் உள்ளத்தில் வந்து நிஜமாகவே நல்ல குழந்தை. அவர் நிறைய விஷயங்கள் அவருக்கு தெரியுது. நானே கற்றுக்கிட்டேன்னு சொன்னது சத்தியமான உண்மை.
சில விஷயங்கள் வந்து அவர்கிட்ட நாம் கற்றுக்கணும். இந்த ட்ரெயின் படத்துக்காக அதோட சக்ஸஸ்க்காக கொடுங்க ப்ளீஸ். மைக் ப்ளீஸ். யார்ப்பா அது? லவ் சொல்றதுக்கு ஆளே கிடையாது, சிங்கப்புலி தான் கிடைச்சதா உனக்கு? யாரா அது? சிங்கம்புலி சார், அவரை கூப்பிடணுமா மேடைக்கு? நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஆஹா சார், இந்த பன்னீர் சோடா வந்து முத்தத்தை கொடுத்துட்டாரு சிங்கம்புலி சார். சார், ஒரு வார்த்தைகளும் சொல்லலாமா, இல்லை முத்தம் மட்டும்தானா? ஹலோ, இல்லை நீங்கள் ஐ லவ் யூ சொன்னோன்னே அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஐ லவ் யூ மிஸ்கின் சார், ஐ லவ் யூ. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு 8:30 மணிக்கு ஐ லவ் யூ சொல்லிட்டேன் நான். அனைவருக்கும் வணக்கம், மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சைக்கோவில் ஆக்ட் பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் படத்தில் ஆக்ட் பண்ணோம். இடையில் ஒரு படம், அந்த படத்தில் மிஸ் ஆயிடுச்சு. பட் இந்த படத்தில் நடிச்சிருந்தேன், ஒரு சின்ன கேரக்டரு நான் நடிக்கணும்னே அப்படின்னாரு, நான் நடித்தேன். என்ன பேசுகிறது, எப்படி பேசுகிறது என்ன தெரியல. தொடர்ந்து நமது கலைஞர்கள் மரணம் வந்து நம்மளை பேச விடாமல் பண்ணுது. இருந்தாலும் இந்த படத்தில் ட்ரெயின் நம்ம பேசி ஆகணும். என்ன பேசுகிறது அப்படின்னா, இது வந்து கலைப்புலி சார், நானு சார் படம், சகோதரன் மிஸ்கின் சார் படம். இந்த கலைப்புலி சார், நானு சார், பாலா சார் சேர்ந்து எடுத்த மாயாவி படத்தை அந்த கம்பெனியில் நம்ம கொஞ்சம் டைரக்ட் பண்ணியிருந்தோம். அவர் கலைப்புலி சார் என்கிட்ட சொன்னார், அப்போ நான் படம் பண்ணும்போது சச்சின் ஒரு படம், தொட்டி ஜெயன் ஒரு படம், மாயாவின்னு ஒரு படம், அந்த 3 படம் கலைப்புலி தானு சார் ஆஃபீஸில் அந்த 3 படமும் ஒன்றா நடந்துச்சு. அப்போ கலைப்புலி சார் தானு சார் ஆஃபீஸ் வந்து ஒரு குட்டி திருப்பதி மாதிரி இருக்கும். அவ்வளோ பேர் வருவாங்க, அவ்வளோ பேர் போவாங்க. நான் ஏதோ கேட்டேன், இத்தனை க்ரௌடு வேணும், அவ்வளோ வேணும், இவ்வளோ வேணும்னு கேட்டேன். அதுக்கு கலைப்புலி சார் தானு சார் என்கிட்ட ஒன்று சொன்னார், நான் கலைப்புலி, நீ சிங்கம் புலி, பார்த்து பண்ணும் பாடினார். இது ஒரு 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 சாதாரண ஒரு படத்தை ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். என் சகோதரன் மிஸ்கின் சாருக்கு வந்து அவர் வந்து சைக்கோ கதையாக இருக்கட்டும், எந்த கதையாக இருக்கட்டும், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கும், அவர் கதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் எவ்வளோ படிச்சிருக்காரு, எவ்வளோ பழகியிருக்காரு, எவ்வளோ ஃபிலிம் பண்ணியிருக்காரு, இந்த சினிமாவில் என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினச்சிக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரு சகோதரர் மிஸ்கின் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு நான் போகையில் ஏதோ ஒன்று நான் கற்றுக்கிட்டு தான் நான் போகிறேன். ஸோ புட் 50 low mount here, put 50 put 75 here I mount அப்படின்னு சொல்லி லென்ஸு சொல்லுவார். நான் சொன்னேன், ஏன் லென்ஸு சொல்லணும்னு, லென்ஸு நம்மளுக்கு வேணுமா? இல்லைண்ணே, நான் லென்ஸு கேமரா படிச்சுத்தானே நான் டைரக்ஷனே படித்தேன் அப்படின்னாரு. இப்போ இந்த படத்துக்கு நான் போயிருந்தேன், ஷூட்டிங் இருக்குது, ஷார்ட் முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா சின்ன வேர்க்கடலையை போட்டுட்டு திருப்பி வயலின் வாசிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிட்டே இருக்கார். என்னென்ன பண்ணுவோம்ண்ணே, கொஞ்சம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ படம் முடிஞ்சோடனே, ஷார்ட் முடிஞ்சோடனே, அண்ணே சிங்கப்பிள்ளைண்ணே முடிஞ்சிருச்சு, அண்ணே கிளம்புனே, அடுத்த படத்தில் நீங்கள் இல்லை, அண்ணனுக்கு எல்லோரும் கை தட்டுங்க, வாழ்த்துங்க, போங்க அப்படின்னு சொல்லிடுவார்.
ஆனால் அடுத்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, லண்டன் போவோம் அப்படின்னு சொல்லிடுவேன். ஒரு மனுஷன் வந்து ஒரு ஆர்டிஸ்ட் நடிக்கிறாங்கன்னா அவருக்கு 42 போடுங்க, 44 ஷர்ட் போடுங்க, அந்த ஒரு ட்ரௌசர் கொடுங்க, ஷார்ட்ஸ் கொடுங்க, அதாவது ஒன்று தானே சொல்லுவாங்க. அவர் நடிக்கிறவரை கூட்டு போய் ட்ரெஸ் வாங்குவாங்களே. நம்ம நடிக்கணும் அந்த படத்தில், வாங்க ஏறுங்க அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர் இருக்க அத்தனை மாலுக்கும் கூப்பிட்டு போய் எனக்கு தொப்பு வாங்கி கொடுக்குறாரு, ஷார்ட்ஸ் வாங்கி கொடுக்குறாரு, ஷர்ட் வாங்கி கொடுக்குறாரு, சென்ட் வாங்கி கொடுக்குறாரு. இந்த பெர்ஃப்யூமெல்லாம் எப்படிங்க தெரியும் ஃப்ரேமில்? இதை போட்டுங்கண்ணே, இதை போட்டுங்கன்னு சொல்லி எல்லாம் போயிட்டு ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு காஸ்டியூம் வாங்கி கொடுக்குறாரு. காஸ்டியூம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. என்னோடய காருக்கு பின்னாடி நான் யூஸ் பண்ண எல்லா ஷார்ட்ஸு, பேண்ட்டு, டிஷர்ட்டு, பனியன், கேப்பு எல்லாத்தையும் எடுத்து அண்ணன் கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுங்கன்னார். நான் சொன்னேன், நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிட்டிங்க, எனக்கு எதுக்கு ஏன் கொடுக்குறீங்க, நீங்கள் வச்சுக்கோங்க, அடுத்த படத்தில் சாங்க்கு யாருக்காவது யூஸ் பண்ணலாம், எனக்கு எதுக்கு அப்படின்னேன். இல்லை அண்ணன் எட்டு போய் சொல்லிட்டாருண்ணே, ஒரே ஒரு பேண்ட்டு, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அதை மட்டும் கொடுங்கண்ணே. அதை நான் எட்டு போட்டதே 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் எடுத்து போயிட்டேன். ஒரு நல்ல மனுஷன்தான் அந்த மனிதர். இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்ததுக்கு காரணம் அந்த எண்ணம். ஸோ இந்த ட்ரெயினை தாண்டி இன்னும் நிறையா படங்கள் இந்த தமிழ் சினிமாவுக்கு அவர் பண்ணணும் அப்படின்னு உங்களால் நான் வேண்டிக்கிறேன். இப்போ எல்லாம் நிறையா ரியாலிட்டி ஷோவில் பேசும்போது சகோதரனை பாராட்டி பேசும்போது வாட்செல்லாம் கழட்டி கொடுக்குறாரு. நானும் ஓரத்தில் நிற்பேன், உங்கள்கிட்ட ஒரு வாட்சை வாங்காமல் போக மாட்டேன். ஐ லவ் மிஸ்கின் சார், ப்ரொடியூசர் தானு சார், பௌஷியா மேடம், அப்புறம் எல்லாருக்கும் இந்த படத்தில் எல்லா வேலை பார்த்த அத்தனை பேர்த்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. நீங்கள் கிளம்பலாம் சார். நீங்கள் அவர் பேசுகிற அப்புறம் எனக்கு பயமாக இருக்குது என்ன பேசுகிறதுன்னு. டக்குன்னு பேசிடுங்க. ஏன்னா சார் வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது வரல, அதான் நீங்களும் வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப லென்த்தாக போகுது ஷோ இன்னைக்கு. ஸோ பார்த்து தேங்க்யூ. ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் வந்து எப்படின்னா, சார் வந்து நான் லியோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் சொன்னார், நீ வந்து இந்த அடுத்த படத்தில் நடிக்கிற அப்படின்னு. அப்போ நான் வந்து எப்படி அவரை ஞாபகம் வச்சு கூப்பிடுவாருன்றது ஒரு டவுட்டு தானே. நான் வந்து சார் இந்த படத்தை விட சார் இந்த பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். இந்த பாட்டு நான் நேர்லேயே சொல்லியிருக்கேன். அப்போது நான் வந்து ஸ்ரீலங்கா போன டைம் தான் சார் வந்து இந்த மாதிரி படம் இருக்குது, நீ வந்துடு அப்படின்னு சொன்னார். சொல்லும்போது எனக்கு என்னென்னா அந்த கேரக்டர் ரொம்ப பயமாக இருந்துச்சு. அந்த கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் பயமாக இருந்தது, எப்படி நாம் பண்ணுவோமா அப்படின்ட்டு. பட் சார் சொன்னார், இல்லை நீ பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் எனக்கு அவரில் அவ்வளோ நம்பிக்கை, அவர் படம் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதுக்கு பிறகு ஒரு வார்த்தை இல்லை, நான் உடனே சார் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் அதை பண்ணேன். அவ்வளோ லெஜெண்ட்ரி அந்த படத்தில் எல்லாருமே ஒர்க் பண்ணியிருக்கணும். எனக்கு உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ விஜய் சேதுபதி சார் அவருமே வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டு, ஆனால் அந்த பயம் அவ்வளோ இருக்கிற இல்லை. உடனே எங்களை எல்லாருமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுருந்து எல்லாமே கேட்குறதா இருக்கட்டும். எனக்கு இப்போ கொஞ்சம் பயமாக இருக்குது. அந்த மாதிரி தான் செட்டில் வச்சுருந்தவர் சாராக இருக்கட்டும், எல்லா ஆர்டிஸ்ட்டாக இருக்கட்டும். ஒரு ஃபேமிலியாக அப்படி நாங்கள் அந்த படத்தில் ஒர்க் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் சார் சொன்ன மாதிரி தான் எல்லோரும் ஓகேயா கண்ணா எப்படி போகிறீங்க எல்லாமே ஒரு கரெக்டாக கேர்ஃபுல்லாக எங்களை வீட்டை அனுப்புறதுலேருந்து எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணார். இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் வந்து எல்லாருமே பண்ணியிருக்கணும். இந்த படம் நல்லா விரைவாக வெற்றிகரமாக வரணும்னு சொல்லி நானும் வந்து விஷ் பண்ணுறேன். தேங்க்யூ ஜனனி, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஒரு மேடையில் ஒரு தடவை பேசிட்டு மறந்துட்டேன், அதை வந்து திருப்பி இன்னும் ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறது அது அநாகரிகமான விஷயம். ஆனால் இருந்தாலும் அதை நான் செய்கிறேன். ஆண்டவன் கட்டளை. சகோதரன் விஜய் சேதுபதி சேதுவோட பண்ணேன், அதுக்கப்புறம் கற்பன் பண்ணேன், அதுக்கப்புறம் மகாராஜா பண்ணேன். இந்த படமும் நான் பண்ணியிருக்கேன். என் தம்பிக்கு இது இன்னொரு மிகப்பெரிய வெற்றி. ஐ லவ் சேது. ஐ லவ்
தேங்க்யூ சார், தேங்க்யூ. விஜய் சேதுபதி சார் திரையில் பார்க்கும்போது ஒரு ஆடியன்ஸாக அவரை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு சொல்கிறவங்க நிறைய கேட்டகரிஸில் இருக்கலாம். ஆனால் அவரோட பழகினதுக்கப்புறம் அவர் மேலே அதிகபட்சமான மரியாதை கண்டிப்பாக உருவாகியே ஆகும். அப்படி ஆகாதவங்க இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இஸ் ஸ்பெஷாலிட்டி. ஆஸ் அன் ஆக்டர் வி ஆல் லுக் அப் டு ஹிம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே யூ லேர்ன் ஸோ மச். ஆல் த கேர்ள்ஸ் செட் தட் ஷோஸ் அவர் எவ்வளோ ப்ரொடெக்டிவாக வச்சுக்கிறாங்கன்னு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ப்ளீஸ். ஐ லவ் யூ முத்து என்ற காட்டான் சேது. ஐ லவ் யூ. பாய். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ அடுத்ததாக மேடைக்கு நம்ம அழைக்க போகிறது நம்ம மிஸ்கின் சார் உடைய முதல் அம்பு மிஸ்டர் நரேன் அவர்களை வந்து அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். ஓகே ஓகே. ட்ரெயின் வந்து என்னோட 4வது படம் மிஷின் கூட. சொல்லும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அஞ்சாதேயோட அது பெரிய ஹிட்டு. அதுக்கப்புறம் 100 days ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் இவர் வந்து அப்போது நிறைய கமர்ஷியல் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் வச்சுருந்தார். அடுத்த படம் ஒன்று பிளான் பண்ணோம், இன்னும் பெருசாக கமர்ஷியலாக ஓடக்கூடிய மிஷ்கின் டச்சோட ஒரு படம். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா ஒரு ஆக்டரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஹிட் கொடுத்தா இன்னொரு நல்ல விஷயம் தானே. திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இந்த மாதிரி, இல்லை மச்சா நான் வேறு மாதிரி படம் பண்ண போகிறேன். எனக்கு புரியல. இல்லை நம்ம அது படம் பண்ண வேணாம், நான் வந்து என்னோடய ரைட்டிங் அந்த கிராஃப்ட் வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். ஐ வாண்ட் டு டூ வித்தியாசமான வேறு மாதிரி படங்கள் பண்ணோன்னு சொல்லி, சரி இந்த படம் பண்ண வேணான்னு சொன்னார் அவர். நான் ரொம்ப ரொம்ப டவுன் ஆகிட்டேன் மச்சான், ரொம்ப டவுன் ஆகிட்டேன். ஒன்றும் இல்லை, நம்ம வந்து சினிமா பொறுத்த வரைக்கும் கமர்ஷியலாக நம்ம ஒரு அதை நோக்கி போகிறோம். நம்பர்ஸ் வந்து ஏறணும், இன்னும் பெரிய ஸ்டார் ஆகணும், பெரிய டைரக்டர் ஆகணும், ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இன்னும் பெரிய ஹிட்டு கிடைக்கணும். அது ஒரு பக்கம். ஆனால் இவர் வந்து அது ஆல்ரெடி இவர் ப்ரூவ் பண்ணார். இன்னொன்று வந்து அந்த கிராஃப்ட் வந்து இப்போ தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமா வந்து வி ஹேவ் டு டேக் இட் டு த நெக்ஸ்ட் லெவல். அதுக்கு ஒரு ரைட்டிங் தேவை, அதுக்கு ஒரு கிராஃப்ட் தேவைன்னு சொல்லி ஹி வாஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். அதுலேருந்து தான் நந்தலாலா, யுத்தம் செய், பிசாசு, ஓடாயாட்டுக்குட்டி எல்லாம் வந்தது. ஸோ நான் வந்து அடிக்கடி யோசிப்பேன், நான் சொல்லுவேன் மச்சா டூ அ ஃபிலிம் வித் அ பிகர் ஸ்டார். ஒருவேளை நாங்கள் ஒன்றா ஆரம்பிச்சதுனாலே தெரியல, அவரோட வெற்றியின் போது அவரோட சக்ஸஸ் வந்து எனக்கு ஒரு சக்ஸஸ் மாதிரி, எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி எனக்கு தோணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா விஜய் சேதுபதி மாதிரி ஒரு ஹீரோ, எல்லாருக்கும் பிடிச்ச ஹீரோ, ஒரு ஸ்டார், அண்ட் கலைப்புலி தானு சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், அண்ட் மிஷ்கின். கொஞ்சம் அன்யூஷுவலாக இருந்தது அந்த காம்பினேஷன், பட் திஸ் இஸ் இட். அண்ட் இந்த ட்ரெயினோட இந்த பயணத்தில் ஐ திங்க் ஸோ இந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறின ஒரு நடிகர் நான் நினைக்கிறேன். ஐ கேம் த லாஸ்ட் மினிட். அண்ட் மச்சா வித்தியாசமாக என்ன மச்சா சார், நான் ஒன்று கேட்கவா சார்? இல்லை திடுக்கிடுமா அவர்கிட்ட இருந்து வர மெசேஜ், அவர் ஃபோனை பார்த்தோன்னே உங்களுக்கு பயமாக இருக்கும் மிட் நைட் கால் வரும்போது, அந்த மாதிரி ஏதாவது கால் வரும், என்ன உங்கள் ஃபீலிங், என்ன ஓட்டம் என்னவா இருக்கும்? மிட் நைட்லாம் நாங்கள் கால் பண்ண மாட்டாங்க, ரொம்ப பிஸியாக இருப்போம். ஓ சாரி சார். அவன் கேரளாவில் பிஸியாக இருப்பேன், நான் தமிழ்நாட்டில் பிஸியாக இருப்பேன்மா. மன்னிச்சிருங்க சார். மிட் நைட்லாம் காலே கிடையாதுமா. ஓகே சார். 6 மணிக்கு மேலே சீரியஸ் ஆகிடுவோம் நாங்கள். ஓகே சார். இல்லை வித்தியாசமாக எதுவும் இல்லை. அன்னைக்கும் ரொம்ப தெளிவாக இருந்தார், இன்றைக்கும் ரொம்ப தெளிவாக இருக்கார். அன்னைக்கும் வந்து கேசரிவா சார் சொன்ன மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப லவுடாக இருக்கும், ரொம்ப சத்தமாக இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருக்கு, இன்றைக்கி அப்படி தான் இருக்கார். அப்புறம் இந்த மிட் நைட் கால்ஸ் எல்லாம் அப்படி இல்லை, அதை சொல்லி தெளிவாக சொல்லிட்டாரு. இல்லை அது தலைவருக்கு அடிக்கடி போர் அடிக்கும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். சாப்பிடு சார் மட்டும் மிட் நைட் ஃபோன் பண்ணுவார் எனக்கு, ஒரு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி லவ் யூ செல்லம் அப்படிம்பாரு. இன்னொரு விஷயம், சாப்பிடும்போது போர் அடிக்கும் அவருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாம் ஆமாம், சாப்பிடும்போது அச்சிச்சி போர் அடிக்குன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது இல்லை மச்சான், இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்குல்ல. ஏற்கனவே நல்ல மதிப்பு எனக்கு இருக்கு மச்சான், இதை சொல்லி நல்லா ரொம்ப அழகாக. Sorry. Thank you Naren sir. So anyways, train, I'm so happy to be part of it. இது வந்து let it become a, என்ன சொல்றது, let it run. ரொம்ப எம்பாரசிங்காக இருக்கும் சார், ஒரு பரவாயில்ல பேசுங்க. உண்மையாகவே ஒரு அப்பன் எப்படி சந்தோஷப்படுவானோ தன்னுடைய மகனை பார்த்து, அந்த சந்தோஷத்தில் தான் நான் இருக்கேன். பல சமயத்தில் இப்படி ஒரு மகன் பிறந்துட்டானேன்னு கவலையாகவும் இருக்கும், கோபமாகவும் இருக்கும். மகன்னா அதுதானே, எல்லாமே இருக்கணும். முதல்ல இந்த படத்தை உருவாக்குறதுக்கு மிக மிக உதவி செஞ்ச, கை கொடுத்த தானு அண்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் அவர் வழக்கமாக பண்ணுற படங்கள் மாதிரி இல்லை.
இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் மிஷ்கினை வந்து அவர் என்ன நினைக்கிறாரோ அதை பண்ண விட்டதுக்காக எங்களுடைய க்ரூ சார்பாக உங்களுக்கு வந்து என்னுடைய நன்றி. மிஷ்கினை பற்றி பேசணுன்னா பல மணி நேரம் பேசலாம். அவனே பல நாள் கணக்கில் பேசுவான். பட் இருந்தாலும் இந்த மேடையின் நாகரிகம் கருதி இடம் பொருள் ஏவலை கருதி சில விஷயங்களை சொல்லிக்க விரும்புகிறேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஐ லவ் யூ மிஷ்கின். எல்லாம் வயசானவங்களா வந்து சொல்லுவாங்க, அதான் ஆம்பளைங்களா தான் சொல்லுவாங்க. இந்த படத்தை எனக்கு மிஷ்கின் கிட்ட ரொம்ப 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 பிடிச்ச விஷயம் என்னென்னா ஹைலி ப்ரொஃபஷனல். அவர் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டை ஒன்று முடித்த உடனே அந்த ஃபஸ்ட்டு 4-5 பேர்கிட்ட கொடுப்பாரு. அந்த 4-5 பேரில் நான் ஒருத்தருக்கேன், என்கிட்ட கொடுப்பாரு. அந்த கொடுத்த பிறகு ஒரு 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ கழித்து தான் அந்த படம் வரும். நான் 6 மாதத்துக்கு முன்னால் என்ன ஸ்கிரிப்ட் படிச்சனோ அதுதான் வந்து திரையில் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் வெரி நெசசரி அட் திஸ் டைம். தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா உங்களுக்கு? தக் லைஃப் கொடுக்கலையா? தக் லைஃப் அஃப்கோர்ஸ். தக் லைஃப் சாரி. ஓகே. ஸோ மிஷ்கின் ஆன் த செட் இந்த படத்துக்கு என்னை கூப்பிடும்போது எல்லாம் நல்லா இருக்குடா, ஆனால் கிளைமேக்ஸ் ஃபைட்டு அப்போ எனக்கு கொஞ்சம் முதுகு வலி இருந்துச்சு, அது கொஞ்சம் இதுவாக இருக்குது, வேணாமே வேறு யாராவது நல்ல போட்டுங்க, நீங்கள் வாங்க சார் நான் சொல்லிக் எடுத்து விட்றேன் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு வந்து நான் சமீபத்தில் நான் பண்ண மிக அருமையான ஒரு ஃபைட்டு. தேங்க்யூ, ஸ்டில் யூ ஹாவ் கான்ஃபிடென்ட் ஆன் மீ தட் ஐ கேன் ஃபைட். அப்புறம் மிஷ்கின் கிட்ட 2 எக்ஸ்ட்ரீம் இருக்குது. ஒன்று, ஒரு ஆக்டருக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஒன்று, அழகான பாதையை போட்டு வச்சுருவான், நீங்கள் அப்படியே போங்க நான் எல்லாம் போட்டு வச்சேன் நீங்கள் போங்கன்னுவான். இல்லைனா பெரிய ஒரு இரும்பு கேட்டை வச்சுருவான், தாண்டி போங்க சார் தாண்டி போங்க அப்படின்வான். என்னடா எப்பறம் நான் தாண்டி போகிறது, இது 9 அடி இருக்குவான், நீங்கள் பண்ணலாம் போங்க தாண்டலாம் போங்கன்னுவான். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு கொடுத்தான். நானும் அவனுக்கு வந்து ஒரு அது நீ சொன்னால் நல்லா இருக்கும். ஓகே. ஸோ ஹி என்டர்டெயின்ஸ். இது என்னென்னா படத்தில் நடிக்கிற கேமராமேன்லேருந்து இதுலேருந்து யாருமே போரே ஆகாது. ஏன்னா எல்லாத்துக்குமான பெரிய என்டர்டெய்னராக அவர் இருக்கார். அவன் படுற கோபம் போய், சத்தம் போய், எல்லாம் போய், எல்லாரும் ஒரு பெப்பில் இருக்கலான்னு தான் அப்படி அப்படியே தட்டி போட விடுவான். எனக்கு ஒரே ஒரு சின்ன இன்சிடென்ட் நடந்துச்சு. ப்ளீஸ் சொல்லுங்க. ஒரு நாள் நான் ஒரு ஷூட்டிங் அப்போ நானும் மிஷ்கினும் பக்கத்தில் மானிட்டர் முன்னால் உட்காந்துருவோம். உடனே மைக்கை என்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் சார் ஒரு நிமிஷம் நான் போய் ஏதோ கரெக்ட் பண்ண போனோம். அந்த மைக்கை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு வந்தபோது ஏதோ ஒரு அழுக சத்தம் கேட்டுச்சு. என்னடா யார் அழுகிறா, பக்கத்தில் யாருமே இல்லை, பார்த்தா அந்த மைக்கை எழுதுகிட்டு இருந்துச்சு. நான் கேட்டேன் மைக்கிட்ட, ஏன்பா என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் அழுகுற, நல்லா தானே போயிட்டுருக்கு. இல்லை சார், நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு கவிதை அரங்குகளுக்கு போகிற மைக்கு, அந்த மைக்கெல்லாம் வெளியில் போட்டதுனால அது இதுக்கெல்லாம் வர மைக்கு வெளியில் போட்டதுனால இந்த மைக்கை எங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. மிஷ்கின் சார் கவிதைகளை என்னால் கேட்க முடியல சார். நிறைய அம்மாக்கள் வராங்க, நிறைய அப்பாக்கள் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கிடையாது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நாங்கள்லாம் சந்தோஷமாக தான் இருக்கோம், நீங்கள் அதை சந்தோஷமாக எடுத்துக்கணும்னு ஒன்று. அப்புறம் அந்த மைக்கு வழக்கமாக சிரிக்க ஆரம்பிச்சது. உன்னுடைய கவிதைகளை, உன்னுடைய வார்த்தைகளை, உன்னுடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சு. ஸோ இந்த ட்ரெயின் படம் நான் ஒன்று சொல்லணுன்னா, நான் இது வந்து இந்த மரபு ரீதியாக இந்த இதில் பண்ணுன்றதுக்காக கிடையாது. விஜய் சேதுபதி கிட்ட இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன் நான். இது வரைக்கும் இதே தான் நான் தானம் கிட்ட கூட சொன்னேன், இது வரைக்கும் தமிழ் சினிமா பார்க்காத ஒரு சட்டங்கள் இந்த படத்தில் இருக்கு. இந்த சட்டங்கள் இருக்கு. அது ஏன்னா இந்த ஃப்ரேம்ஸை நிச்சயமாக நான் பார்த்ததே கிடையாது. அவனை இம்ப்ரெஸ் பண்ணி இன்னொரு ஃபைட்டு, இன்னொரு படம் எனக்கு வேணாம். உண்மையாகவே ஒவ்வொரு ஃப்ரேமும் மாறும்போது ஒன்று ஒரு அதிர்ச்சியாக இருக்கும், இல்லை ஒன்று வந்து கவர்ந்து இழுக்கும். இந்த படம் பண்ண விதமே, அதை மேக்கிங் பண்ணி வச்சிருக்கியா, இந்த படம் பண்ண விதமே ஒரு பெரிய படம். மிஷ்கினோட இன்வால்மெண்ட் வந்து நல்ல வேளை அந்த கிளைமேக்ஸில் மற்ற நடிகர்கள் இல்லை. இந்த உடம்பை வச்சுக்கிட்டு, இங்கேருந்து கேமராவை வச்சுக்கிட்டு
இந்த சர்க்கஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய உடம்பு. என்னுடைய சகோதரி ஃபவுசியா வேர் ஆர் யூ? ஷீ இஸ் தேர். ஓகே. அவங்களும் கொஞ்சம் நான் பாடி ஷேமிங் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா சர்க்கஸ் மாதிரி என்ன சேது, இங்கிருந்து கேமராவோட இவன் அங்கே தாவி போவான், அந்த அம்மா வந்து கேமராவோட எப்படி தாங்கி வரும், சுற்றி எடுத்தாங்க. அந்த கிளைமேக்ஸில் பார்க்க போகிற நீங்கள் காட்சிகள்லாம் மிஷ்கினும் ஃபௌசியாவும் கோரியோகிராஃப் பண்ணி எடுத்தது. அதை வேற எந்த டைரக்டரும் பண்ண முடியாது. அப்புறம் என்னன்னா, மிஷ்கின் கிட்ட பெரிய விஷயம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கணும்னா அவன் வந்து ரொம்ப ஆழமாக போவான். அந்த புது கேமரா, அந்த கேமரா வந்து இது வரைக்கும் இந்திய சினிமாவில் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன். அவன் யோசிக்கிறான். அவன் ட்ரெயினில் எடுக்கும்போது ட்ரெயினில் வந்து எல்லாமே குறுகலான விஷயம், இது வரைக்கும் இருந்த கேமராலாம் வேணான்னு ஃபௌசி அவனும் உட்காந்து புது கேமரா கையிலேயே எடுத்துக்கிட்டு போகிற மாதிரி ஒரு கேமரா, அதை ஹேண்டில் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அப்படி பல புதுமைகள் எங்களுக்கு இந்த கிடச்சிது. அதே புதுமையை இந்த படமாக உங்களுக்கு தரும்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி ஒரு ஒண்டர்ஃபுல் பர்சன். விஜய் சேதுபதி பற்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா பல கதைகள் வருது அவருக்கு பண்ணுறதுக்கு, பல இது வருது. இந்த படத்தில் ஏன் உனக்கு தனியாக சொல்கிறேன்னா, உன்னை பற்றி மிஷ்கின் என்கிட்ட சொன்னதுனால நான் சொல்கிறேன். நான் ஐ லவ் யூ, யூ ஆர் கிரேட், யூ வில் பிகம் கிரேட்டர். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு என்னுடைய ஆசிரியர் யோகி சேதுவோட நடிச்சது ஒரு பெரிய பெருமை. இவருக்குன்னு ஒரு ஃப்ரேம் வச்சார். இந்த ஃப்ரேம் வைக்கிறதுக்கு முன்னாடியே மிஷ்கின் சொன்னான், சார் அது பாருங்க அப்படி இருக்கும் அப்படின்னா. நான் ஃப்ரேமில் பார்த்தா அதே மாதிரி இருந்துச்சு. இட் இஸ் அவுட் ஆஃப் த ஒரு குருசோவ படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. நான் இன்னும் பேசிக்கிட்டே போவேன். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டைம். ஐ வில் பாஸ் த மைக். ஆமா, பாராட்டி சொன்னதுனால கட் பண்ண முடியல, இல்லைன்னா வெளியே அனுப்பியிருக்கேன். தேங்க்யூ. ஸோ கைண்ட் ஆஃப் ஹிம். இஸ் என் லைஃப்பில் 3 பேர் சொல்லுவேன். இளையராஜா, பிசி சார், அதுக்கப்புறம் நாசர் சார். நான் பார்த்து 25 வருஷமா 30 வருஷமா என்னைய வந்து என்னுடைய அவங்க மீட் பண்ணும் போது என்கிட்ட இருக்க பொய் கம்மியாகும். ஆல் த 3 people are embodiment of truth. ஒருத்தர் வந்து மியூசிக்கல் ஜீனியஸ், ஒருத்தர் வந்து லைட் ஜீனியஸ், அண்ட் another person is basically a genius, a great actor. Thank you. Thank you, Nasir sir. Thank you so much. And now, Yuki sir. நீங்கள் என்னென்ன சொல்ல போகிறீங்க? அவர் ஏன்னா நாசர் சார் பாராட்டி பேசும்போது ஒரு முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிறார் பாருங்க, நம்ம மிஷ்கின் சார் குழந்தை மாதிரி. அதுதான் ஹைலைட். அது பார்க்க தான் எங்களுக்கு ஆசையாக இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? The problem with talking about மிஷ்கின் என்னென்னா பாதி அன்பார்லிமெண்ட்ரியாக இருக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணி சொல்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். முதல்ல தானு சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா அவர் நம்ம ஊரில் வந்து தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அவர் தானும் வாழணும், அடுத்தவனும் வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர். அவர் வந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவர்கிட்ட தான் நம்ம போகிறோம். முதல்ல இண்டஸ்ட்ரியில் ப்ராப்ளம்னா ஃபஸ்ட்டு 12 ஷீட் போஸ்டர்னு முதல்ல அவர் தான் ஓட்ட ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அந்த அளவுக்கு பெரிய சுவர் இல்லை. இது பப்ளிசிட்டிக்கு சிட்டியில் சுவர் இல்லை. அவர் என்ன சொல்வார் ஃபில்ம் மேக்கர்ஸ்கிட்ட, நீ வந்து சுவர் இல்லாமல் சித்திரம் வர முடியாது, நீ சின்னதாக சித்திரம் வர, நான் பெருசாக சுவர் வரைஞ்சிக்கிறேன் அப்படின்பாரு. எப்படின்னா அந்த மூன்லேருந்து பார்த்தோம்னா கிரேட் வால் ஆஃப் சைனா தெரியும், அடுத்தது டவுனோட போஸ்டரும் தெரியும். யூ வாண்ட்ஸ் கோ ஸ்கை ஹை. அதான் அவர் பிளேன் விட்டாரு. ஒரு படத்துல சவர் இல்லைன்னு சொல்லிட்டு ஃப்ளைட்ல ஓட்டிட்டார் சார். கபாலி தானே சார்? கபாலி தான். கபாலி ஃப்ளைட்ல ஓட்டிட்டார். அதான் சொல்றேன், பிளேன் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அதாவது இந்த படத்துக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு சாட் ஜிபிடியோட பேசணும். இப்போ நல்ல ஃப்ரெண்ட் வந்து சாட் ஜிபிடி தான். பேசிட்டே இருக்கும்போது நான் வந்து போட்டேன், இந்த படத்துக்கு எப்படி ப்ரொமோஷன் பண்ணலாம், வேர்ல்டு பெஸ்ட் ப்ரொமோஷன் எல்லாம் கேட்கும்போது நிறைய இங்கிலீஷ் படம்லாம் வந்து கடைசியாக ஒரு தமிழ் படம் வந்துச்சு. அது கபாலியை பற்றி பேசிருந்துச்சு. கிவ் அப்ளாஸ். We are very proud of it. அதான் பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் விடுறது என்ன பெரிய கஷ்டம். இவ்வளவு சொல்லிட்டேன், என் படத்துக்கு கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க சார். நல்லா அட்லீஸ்ட் ஒரு கப்பல்லையாவது ஓட்டுங்க சார். இல்லை, இந்த பிளேன் விட்டவருக்கு ட்ரெயின் ஈஸி. ட்ரெயினில் ஓட்டிருங்க சார். தேங்க்யூ சார். இந்த ட்ரெயின் நல்லா ஓடும் சார். இது வந்து எப்போயும் டிக்கெட் வாங்கி வச்சிங்க, அட்வான்ஸ் புக்கிங் பண்ணி வச்சிங்க. இந்த சூப்பராக ஓடும் இந்த ட்ரெயின். தேங்க்ஸ் டு யுவர் எஃபர்ட்ஸ் சார். நீங்கள் எங்கேயுமே தலையிடலை, அவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்தீங்க. வருவீங்க போகிறீங்க, கெஸ்ட் ரோல் மாதிரி இருந்தது. அமேசிங் ப்ரொடியூசர். உங்களுக்குன்னு ஒரு ஆள் உயர கட் அவுட் இல்லை, ஆயுள் உயர கட் அவுட் உங்களுக்கு நாங்கள் வைக்கணும்.
மிஷ்கின் பற்றி நான் எப்படி நாசரை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதணும்னா அதுக்கு சிறந்த ஆள் நான் ஒண்டி தான். அது வந்து கமீலா டாவடிச்சதுலேருந்து கல்யாணம் பண்ணுற வரைக்கும் நான் தான் பேர் வச்சேன் கமீலாவுக்கு. இவர் என்னுடைய கிளாஸ்மேட்டு. இதை வச்சு என்னோட வயசு இட போடாதீங்க. இஸ் தி ஒன்லி க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் இன் மை லைஃப். நாசர், அதாவது நாசர் முதல்ல விசிட்டிங் கார்டு போடுறதுலேருந்து இன்று வரை எனக்கு வந்து நான் இன்ஸ்டியூட் ஃபிலிம் எடுத்தேன், அது நாசர் தான் ஹீரோ. கவிதை பாட நேர்மலை நாசர் தான் ஹீரோ. மாதங்களை எடுத்த நாசர் தான் ஹீரோ. ஜனார்னு ஒரு டெலிஃபில்ம் எடுத்தேன், அதுலேயும் நாசர் தான். இன்ஃபேக்ட் நான் என்னோட செல்ஃப் போர்ட்ரேட் ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், அதுலேயும் நாசர் பின்னாடி இருக்காப்புல, எனக்கே தெரியாமல். அந்த அளவுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். செங்கல்பட்டுலேருந்து வருவார். இவருடைய எவ்ரி டே இஸ் லேர்னிங் பிகாஸ் இஸ் நெவர் லாஸ்ட் இஸ் இன்னசென்ஸ். விஜய் சேதுபதிக்கிட்டேயும் அதே தான் இருக்குது. அவர் வந்து இவருடைய ஹம்பிள் பிகினிங்ஸ் அவர் மறக்கவே இல்லை. இ ஸ்டில் ஃபீல்ஸ் தட் இஸ் ஒர்க்கிங் ஆன் அ டெய்லி பேசிஸ். உங்களுடைய வெற்றிக்கு அதுதான் காரணம். உங்களுடைய லாயர், அதாவது இது சொல்வார், நம்ம 3 முடிச்சு படம் டைரக்ட் பண்ணும்பொழுது கமல்ஹாசன் அவர்களுடைய ஆஃபீஸில் எடுத்தது, கேமரா கீழே வச்சுருந்தார். ரஜினி படியிலேருந்து இறங்கி வர மாதிரி ஒரு ஷாட்டு, ரீடேக் அப்படின்னாரு. ரஜினி கீழே பார்த்துட்டே ரிவர்ஸில் மேலே போனார். எப்படி திருப்பி பண்ணுனாரு. இல்லை சார் தமாஷ் பண்ணு, அதுதான் ஷார்ட்டுன்னாரு. இதுதான் உன்னுடைய தனித்திறமை, யூ ஹாவ் டு ப்ரூவ், ஸ்டார்ட் ஃப்ரம் தேர் அப்படின்னு சொன்னார். 36 படம் பண்ணியிருக்காரு கமல்ஹாசனை வச்சு, குட்டி குட்டியாக படிப்படியாக கமல்ஹாசன் முன்னுக்கு கொண்டு வந்தார். படியிலேயே வந்து ரஜினிகாந்த் முன்னுக்கு கொண்டு வந்தார். இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இன்னி வரைக்கும் ரஜினிகிட்ட கேட்டிங்கன்னா எப்போ பெஸ்ட் டேஸ்னா நான் கண்டக்டராக இருந்தது தான் அப்படிம்பாரு. அப்போ டபுள் விசில் கொடுத்துருக்காரு, இன்றைக்கி ஒரு சிங்கிள் விசில் நம்மளை நாட்டை ஆள்கிறது. ஸோ நாசர் அப்படிங்கிற ஃபேமிலி, எவ்ரி திங் அபவுட் ஹிம், he knows everything. மிஷ்கின் நான் சைக்கோ பண்ண வேண்டியதாக இருந்தது. அது உதயநிதி ஸ்டாலினுக்கு கண்ணு தெரியாது, நான் டிரைவர், எனக்கு டிரைவிங் தெரியாது ரியல் லைஃப்பில். நான் சைக்கிள் தான் ஓட்டுவேன், அதுவும் ஸ்டாண்டு போட்டு தான் ஓட்டுவேன். அப்போ கேட்ட மிஷ்கில், இது என்னது ஓப்பனிங்கில் ஒதுக்குது, கண்ணை மூடிட்டு குருடனாக இருக்கக்கூடிய உதயநிதி வில் டிரைவ் பெட்டர் தேன் மீ அப்படின்னு சொன்னேன். அப்புறம் சொன்னேன், தமிழ்நாட்டின் எதிர்காலத்தின் நலன் கருதி இந்த படத்தை நான் பண்ணல, ஏதாவது ஏடா கூடமே நான் ஒழுங்காக ட்ரைவ் பண்ணதான் ஆச்சு தான் அப்படின்னு. அப்போ விட்டது திருப்பியும் ரிமெம்பர்ஸ் ஆல்வேஸ். வி யூஸ் டு கீப் டாக்கிங் ஆன் சினிமா ஜென்ரலி. இந்த படத்தில் கூப்பிட்டாரு, நான் ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு நேராக போனேன். அன்றைக்கி தான் கணேஷ் வெங்கட்ராமன் பார்த்தேன். மிஷ்கின் கூப்பிட்றாரு, ஏதோ கோச்சிக்கு போகிறாரு. ஸோ நம்ம நேராக போய் மரியாதையும் வானான்னு சொல்ல பார்த்தா, he told me the story, it was so fascinating. It's a beautiful rehash of Agatha Christie updated version வச்சுங்களேன். மர்டர் ஆன் தி ஓரியன்ட் எக்ஸ்பிரஸில் சிட்னி லூமியை டைரக்ட் பண்ணுறாரு. ஒரே ஒரு தமா தோன்றோ இல்லை இங்கிரிட் பர்மன் நடிக்கிறாங்க. 2 சீனி ஷி வின்ஸ் அன் ஆஸ்கர். இட் டிபெண்ட்ஸ் ஆன் யார்கிட்ட ஆளுமை இருக்கிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. சின்ன ரோலாக இருந்தாலும் we can get an Oscar. Nazar will get extraordinary awards in this film for his extraordinary performance. ஆமாம், அது என்ன கொடி பண்ணா நாசர் இருக்கலாம். மேக்ஸ் வான் சிடோ போல் யூல் பிரிண்டர் மாதிரி பயோ மெக்கானிக்ஸ், உடல் சமிகைகள் வச்சு செய்யக்கூடிய ஆக்டிங்கும், சிவாஜி கணேஷ் மாதிரி மூஞ்சி வச்சே பண்ண ஆக்டிங், ரெண்டுமே வரக்கூடிய ஒரு ஒப்பற்ற நடிகர் நாசர். இந்த காம்பினேஷன் உலகத்தில் கிடையாது. 5% தான் இண்டஸ்ட்ரி அவரை யூஸ் பண்ணியிருக்கு. அவரை மிஷ்கின் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு சீ, இட்ஸ் டிலைட் டு வாட்ச். அது ஒரு கண்ணு மூடிட்டு ஒரு கண்ணு இல்லாமல் பார்ப்பாரு. ஐ வாஸ் தேர் பிரசன்ட் இந்த ஷார்ட் வாஸ் டேக்கன், ஐ வாஸ் ஹெல்பிங். நீங்கள் கதையை எல்லாமே சொல்லிடுறீங்க சார். மொத்தமாக அந்த படத்தை சொல்லிடுங்க, நாங்கள் 2 மணி நேரம் வெளியே தம் அடிச்சுட்டு வந்துடுறேன் சார். என்ன கொடுங்க தெரியுமா, இந்த என் படம் என் மூஞ்சியே பார்த்துக்க மாட்டேங்க இந்த போஸ்டரில். ஏன்னா நான் ஸ்பாய்லர் அலர்ட், நான் அப்படின்னு சொல்கிறதே ஸ்பாய்லர் இல்லையா? ஸோ அது சொல்லலை நான். எஸ் சார், சொல்லிட்டீங்க. கதை சொல்லலாம். சரி சரி. இவர் சொன்னார், யாரோ கணேஷ் வெங்கட்ராமன் சொன்னாப்புல படுத்துட்டு எடுத்தாப்புலன்னு. நானும் பார்த்தேன். ஃபௌஜி அவங்களும் எங்கே இருக்காங்க தெரியல, கேமரா ஆனோன்னு அடியில் பார்த்தா சீட்டு கடியில் எங்கே உட்காந்துருக்காங்க 2 பேரும். இத்தனைக்கும் அந்த டைமென்ஷன் ஆஃப் தி ட்ரெயின் வந்து எக்ஸாக்ட் லைக் தி ஒரிஜினல் ட்ரெயின். மிஷ்கின்காக வந்து இல்லை ஃபௌஜியாக்காக பெருசெல்லாம் பண்ணல, சாரி, ஐ மீன் ஷூட்டிங் கன்வீனியன்ஸ்க்காக சொல்கிறேன், பண்ணல. பட் அவர் என்ன பண்ணுறாரு, அடியில் போடுறாரு, சோப்பு டப்பா மாதிரி ஏதோ லைட் இருக்குது. நான் எடுத்து குளிச்சிக்கலான்னு பார்த்தேன். தம்மா தூண்டு சோப்பு டப்பா லைட், என்ன சார் பேர் அதுக்கு? ரைட் சார், அம்மா தான் எடுத்தாங்க. அந்த அம்மா எங்கள் வீட்டில் சோப்பு டப்பாலே லைட் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சோப்பு டப்பா லைட்டு அண்ட் ரிமோட் கண்ட்ரோல்டு ஆல் லைட்டிங் சிஸ்டம் இந்த லேப்டாப்பு. லேட்டஸ்ட் லைட் சார்.
இட்ஸ் a latest light. நான் நீங்க ட்ரெயின்ல வந்து we cannot have the ordinary light like this. So we did some research. Fauzia was very scientific. MC Pro everywhere used, but you used many other things. நீங்க ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் கூப்பிட்டு ஆமா சில ரிசர்ச் பண்ணி நீங்க கொண்டு வந்த ஒரு சிஸ்டம் அது. ஸோ லேப்டாப்லேயே கண்ட்ரோல் பண்ணும் எல்லா லைட்ஸும். லைட் ஆஃப் பண்ணு, கட்டரை போட்டு ஒரு சத்தம் எதுவுமே கேட்காதுங்க. very அமைதியாக இருக்கக்கூடிய ஐடியல் சுச்சுவேஷன் ஃபார் அன் ஆக்டர் டு பி. இவர் படத்தின் எடுக்கல வச்சுங்களேன், படம் படுத்துடும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக மெட்டிகுலஸாக எவ்ரி ஷார்ட். இன்சைடு தி டாய்லெட் ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு, க்ளோஸ்ட்ரோஃபோபிக்கா. அமேசிங் ஷார்ட் டிவிஷன்ஸ் அண்ட் ஃபைட் அவரே கோரியோகிராஃப் பண்ணி எடுத்திருக்காரு. சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு நீ பார்த்து ஆகணும். ஆப்போசிட்டாக அப்படியே அவுட்ஸில் ஓப்பன் ஸ்கையில் ஒன்று எடுத்திருக்காரு, அது ஈக்குவலி குட்டாக இருக்குது. குரோசோவா பார்த்தாருன்னா யூ பி வெரி ஹாப்பி தட் ஹேஸ் a distant student like you. It's so, அந்த ப்ரோஸ் இஸ் so much like a poetry. ஃபுல் பியூர் சினிமா அது. எனக்கு வந்து முதல்ல இவர் மேக்கப் போட்டார் ஃபஸ்ட்டு டே அன்றைக்கி. உட்காந்து திட்டா போட்டார். அப்புறம் துடைப்பார் நினச்சா, இல்லை திட்டா போடுறது தான் மேக்கப்பு. சரி, அப்புறம் பார்த்தாரு, இந்த கால் இப்படி மடித்தார், அந்த கால் இழுத்து விட்டார். ஷூவில் ஒரு கால் லேஸ் போட்டார், இன்னொரு கால் அப்படியே திருப்பி விட்டார். அப்புறம் மூஞ்சான் கழுப்பி விட்டார், தலையெல்லாம் அப்படியே குழப்பி விட்டார். நான் ஒரு சின்ன சந்தேகம், எனக்கு பேண்ட்டாவது கீழே போட்டுக்கலாமா இல்லை அதையும் மேலே போட்டுக்கணுமா, அந்த அளவுக்கு மாற்றி விட்டாருங்க. இட் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங் ஆன் ஸ்க்ரீன் டு லுக் அட் மீ. I can speak hours together about you. And Vijay Sethupathi is a natural actor. Kishore Kumar பேசுகிற வாய்ஸ்லேயே நடிப்பது போல் ஷார்ட் கேமரான்னு விஜய் சேது அப்படி வந்து நின்னாருனே ஒரு ஆளுமை இருக்குது. இஸ் அ வெரி presence in cinema is so beautifully cinematic. And விஜயின் பேர் வந்தாலே they are all very successful. நான் பார்த்துருக்கேன், ஜெயலலிதாலேருந்து சிவாஜி கணேசன்லேருந்து. And the humbleness will keep him go higher and higher. And very happy to have worked with you in this film. And music பண்ணியிருக்காரு. யூ ஹாவ் டு லிசன். இங்கே வரைக்கும் 6 மாதமாக நான் அந்த பாட்டை பாடிக்கிட்டே இருக்கேன். அடிக்டிவாக இருக்குது அந்த கண்ணங்குடி. ரீரெக்கார்டிங் அதோட பிரமாதமாக இருக்குது. ஆடியோ ரோலேருந்து RR வரைக்கும் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு மியூசிக்கு. யூ ஹாவ் டு லிசன் டு இட். ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. லிசன் டு இட். இப்போ நீங்கள் பேசி முடிச்சோடனே அதுதான் நம்ம பார்க்கணும். ஆமாம், அதெல்லாம் பாருங்கள். இந்த மாதிரி ஃபேசினேட்டிங்காக நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அண்ட் தேங்க்ஸ் டு ஃபவுசியா to be with him. And then there are so many departments I want to cover, but we have no time. And I'm very happy to have worked with Mishkin in this film and with my classmate Nasser after a long time. Next we have a powerhouse of a talent, Shruti Haasan on stage. What a privilege to be with Shruti என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பாஞ்சாருன்னா 80,000 அடியும் பாயக்கூடிய ஒரு பாலிமேத் என் குழந்தை. ஒன்னு டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, இன்னொன்னு மியூசிக் டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது. அவ்வளவுதான், சிம்பிள். சொல்லுமா. இல்ல, ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ். அண்ட் அவர் வந்து வெரி எக்ஸென்ட்ரிக். நல்லா பாராட்டணுமா. அண்ட் ரியலி நோ, ஆனஸ்ட்லி, ஜோக்ஸ் aside, நான் நிறைய கத்துக்கிட்டேன். It's a very different style of working, and you really have to run and catch up to him. And it's like playing tennis with a really good opponent. But truly, it's an honor. Thank you, sir, for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்டா அந்த கேள்வி கேட்கலையே? என்ன சார், ஆக்டர் சிங்கர் ஸ்ருதியோட நீங்க ஒர்க் பண்ணது? சார், நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. நோ, ஷீ இஸ் a child actually. குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னா ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி. வந்து ஃபென்டாபிளஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் a singer. என்னமா பாடுனாங்க இப்போ? கிளாப் பண்ண ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க் யூ சார். இப்படிதான் செட்டில் அப் பண்ணுவார் எவ்ரி டைம். when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he'll make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேலதான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டச்சல. தேங்க்யூ so much. தேங்க்யூ. வர சொல்லலாம், அவங்களை வர சொல்லலாம். ஓகே, ஸோ அடுத்ததா ஒரு பியூட்டிஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக கர்நாடிக் மியூசிக் லெஜெண்ட் சஞ்சய் சுப்பிரமணியம் அவர்களையும் சாருமதி துரைராஜ் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் கேன் யூ ஜாயின் அஸ் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்? எஸ், அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இங்கே. ஸோ அதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் ஒர்க் இருக்கு. மீன்வைல்
Why don't you keep us hooked, sir? நான் முதல் தானு சாரை மீட் பண்ணது வந்து நந்தலாலா கதை தான். நந்தலாலா கதை சொன்ன உடனே சாருக்கு ஒன்றுமே புரியல ஆக்சுவலாக. அவர் சொன்னார், தம்பி இது வந்து எவ்வளோப்பா பட்ஜெட் அப்படின்னா, சார் ஒரு ஒரு 4 ரூபா 3 ரூபா 4 ரூபா பட்ஜெட் இருக்கலாம் அப்படின்னாரு. அவர் அப்போ தான் சித்திரம் பேசி பாட்டு வந்து ஒரு 60 கோடி ரூபாயில் எடுக்கலான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் அவ்வளோ விஷயமே இங்கே இல்லை, கிளைமேக்ஸில் ஹெலிகாப்டர்லாம் வர முடியாது சார், ஆக்சுவலி ரொம்ப சாதாரண கதை சார் இது அப்படின்னேன். அப்போ விக்ரம்க்கு ரொம்ப பிடிச்சது அந்த கதை. அப்போ ஒரு அட்வான்ஸ் கொடுத்தாரு தானு சார், ஐ திங்க் 50,000 rupees கொடுத்தாரு. இந்த படம் நான் பண்ணலப்பா, ஏன்னா ரொம்ப சின்ன படமாக இருக்குது, நான் பண்ணலப்பா அப்படின்னாரு. அஃப்கோர்ஸ் இட்ஸ் அ பிக் லாஸ் ஃபார் மீ டு ஒர்க் வித் ஒன் ஆஃப் த எக்ஸ்ட்ரானரி கிரேட்டஸ்ட் ஆக்டர் விக்ரமோட. அது அப்படியே போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இத்தனை வருஷம் கழிச்சு தானு சார் ஒரு நாள் நான் மீட் பண்ணி சார் ஒரு கதை வச்சுருக்கேன், ஆமாம் எனக்கு பண்ணுப்பா அப்படின்னாரு. விஜய் சேதுபதிக்கு பண்ணலாம் அப்படின்னாரு. விஜய் சேதுபதி என் கூட வந்து ஒரு படம் 2 நாள் ஒர்க் பண்ணிச்சு அந்த குழந்தை. ஸோ 10 வருஷம் கழிச்சு நாங்கள் 2 பேரும் ஒன்றும் இல்லை, சண்டையில் சும்மா 2 பேருக்கு ஒரு சின்ன ரிஃப்ட். நான் வந்து ஒரு ஆடிஷனில் வந்து அவரை வந்து ஐ திங்க் ஐ டென்ட் கிவ் அ ப்ராப்பர் ஸ்பேஸ் டு ஹிம். ஸோ ஐ செட் நோ, இந்த படத்தில் நீங்கள் இல்லைன்னு. அப்புறம் தம்பி வந்து இஸ் பிகம் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் ஆக்டர். அதுக்கப்புறம் வந்து சைக்கோ பார்த்து வந்து என்னை பார்த்து ரொம்ப கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்துச்சு. நான் அன்றைக்கி ஐ ஃபவுண்ட் ஒன் ஆஃப் மை நாட் ஓன்லி எ கிரேட் ஆக்டர், ஒன் ஆஃப் த கிரேட் ஹியூமன் பீங் நான் அவரை பார்த்தேன். ஸோ நான் சொன்னேன், சார் இஸ் சச் அ ஹியூமன் பீங் அண்ட் அ ஃபென்டாபிளஸ் ஆக்டர், நான் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன் சார் சொல்லிட்டு நான் வந்து அந்த கதை வந்து நான் எழுதினேன். நான் அந்த படம் எழுதுறதுக்கு முந்தி நான் விஜய் சேதுபதி ஃபோட்டோ ஒட்டிட்டு பார்த்து எழுதினேன். பெரிய தாடி இருக்கணும். இட் இஸ் அபவுட் அ ஃபாலன் மேன் ஆக்சுவலி. ஒரு வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை அப்படின்னு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிருக்க ஒரு கதாபாத்திரம். என்னதான் ஒரு ரைட்டர் எழுதினாலும், என்னதான் ஒரு ப்ரொடியூசர் காசு போட்டு, என்னதான் எல்லா டெக்னீஷியன்ஸும் ஒர்க் பண்ணாலும், அதை ஃப்ரண்ட்டில் அதை ப்ரெசன்ட் பண்ண போகிற ஒரு பர்சனாலிட்டி தான் ஆக்டர். ஐ திங்க் இந்த படம் விஜய் சேதுபதியை தவிர வேறு யாருமே இதை பண்ணியிருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்லலாம்னா, அவனுக்கு ஒரு அப்போ கமல் சார் பண்ணியிருக்க முடியாதா? கமல் சார் பண்ணியிருக்க முடியாது. அப்போ வேற யாராவது பெரிய ஆக்டர் அமீர் கான் பண்ண முடியாதா? அமீர் கான் பண்ண முடியாது. ஏன்னா when something is written for one person and the person comes inside, ஐ திங்க் விஜய் சேதுபதி வந்து ஒரு பெரிய எரிமலை மாதிரி ஆக்சுவலி. தேர் ஆர் பிளேசஸ். நான் இப்போ திரும்பி அந்த படம் பார்க்கும்போது, இந்த படம் வந்து நான் நல்லா இருக்க படம்னு சொல்ல வரல, நான் வந்து என் படத்தை பற்றி பெரிய படம்லாம் பேச வரல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன். நீங்கள் படம் பார்த்து நல்லா இல்லைன்னா செருப்பக்கல் அடிங்க, அதை பற்றி பரவாயில்ல. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன் கிரேட் டெக்னீஷியன் ஆக்சுவலி. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் மை மூவி அண்ட் ஐ வில் நெவர் டாக் அபவுட் மை மூவி. என் படம் நல்லா இருந்தால் தான் ஓடணும் அப்படின்றது ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆக்சுவலாக. பட் தி எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பை விஜய் சேதுபதி, செல்ஃப்லெஸ் பர்ஃபார்மன்ஸ், ஐ வில் நெவர் ஃபர்கெட். நான் லைஃப்பில் வந்து ஒரு லாரன்ஸ் ஒலிவியே அல்லது வந்து ஒரு மிஃபுனே அல்லது ஒரு சோய் மின் சிக் அவங்களெலாம் ஒர்க் பண்ண முடியல. பட் ஐ ஒர்க் வித் விஜய் சேதுபதி. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், ஒரு கலைஞன், ஒரு ஆக்டர்னா என்ன அப்படின்னா ஸ்பண்டானிட்டி. உடனடியாக ஒரு இதயத்துலேருந்து ஒன்று வரும், அதுதான் ஃபஸ்ட்டு டேக். நான் அந்த படத்தில் வந்து விஜய் சேதுபதிக்கு ஐ திங்க் 2 டேக் கூட போகல. எந்த ஷாட்டுமே நான் 2 டேக் போகல, ஒரே டேக் தான். எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஸ்பேஸ் கொடுப்பேன், தம்பி வந்து நிற்கும், கிரகிச்சிக்கும், அப்படியே நிற்கும். நான் கேமராவில் சொல்லுவேன், எனக்கு வந்து நான் பிளாக் பண்ண மாட்டேன். பிகாஸ் I think Fauzia was so grace enough to give me a chance to be a second unit cameraman actually. ஸோ நான் கேப்சர் பண்ணும்போது நான் ஆக்டர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க மாட்டேன். நான் சொல்லுவேன், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நான் ரிகர்சலும் பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த ஸ்பேஸ், எனக்கு சின்ன ஸ்பேஸு, அது ஒரு ட்ரெயினை நீங்கள் டிஃபைன் பண்ணால் 24 இன்ச்சு தான் ஆக்சுவலி. ஆர்ட் டைரக்டர் வந்து என்ன பண்ணார், ஒரு 40 இன்ச்சியாக போட்டு சார் பெரிய கேமரா நோன்னு சொன்னேன். ஐ செட் ஐ வாண்ட் த சேம் ட்ரெயின் பிகாஸ் ஹவு மச் அவர் ஒரு டைரக்டருக்கு எவ்வளோ கான்ஃப்ளிக்ட் இருக்கோ அந்த அளவுக்கு அவர் கிரியேட்டிவ் வரன்னு சொன்னார். ஸோ அந்த மாதிரி வந்து ஐ கேவ் அ வெரி ஸ்மால் ஸ்பேஸ் ஃபார் விஜய் சேதுபதி அண்ட் இட்ஸ் அ ஹியூஜ் ஃப்ரேம். அவர் வந்து அதுக்குள்ளே அவர் பண்ணது, அதை நான் கேப்சர் பண்ணது, இட் வாஸ் அ டிலைட்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மை லைஃப். ஐ ஒர்க் வித் மெனி ஆக்டர்ஸ், many great actors like Nasser and few actors, Narayan all, but I would rate
I would say that in my life, I have done one of the extraordinary experience of being a part of Vijay Sethupathis. நான் அந்த க்ரூவில் நான் வந்து அவருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன். ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் தட் விஜய் சேதுபதி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தானு சார் ரொம்ப நன்றி சார். படம் லேட் ஆச்சுன்னா ஒன்றுமே கவலை சார். இன்னும் 10 வருஷம் நீங்கள் லேட் பண்ணியிருந்தா நான் கவலைப்பட மாட்டேன் சார். ஏன்னா எனக்கு தெரியும். ஐ நோ தட் யூ லவ் திஸ் ஃபிலிம். லவ் பெட்டர் தென் மீ வாட் ஐ லவ் திஸ் ஃபிலிம். நீங்கள் ரொம்ப அந்த நேசிச்சிங்க. தெர் ஆர் மெனி ரீசன்ஸ் இருக்குது. நான் வந்து அந்தளவுக்கு மெச்சூரிட்டி ஆகிட்டேன். ஒரு ப்ரொடியூசர் வந்து லேட் ஆச்சுன்னா அதுக்கு நிச்சயமாக காரணம் இருக்கும். அது நிறைய காரணம் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்போ பிசாஸ் ப்ரொடியூசர் இங்கே உட்காந்துருக்காரு. பிசாஸ் படம் வரல, பட் ஐ ஹவ் டன் பெஸ்ட் ஜாப் அண்ட் ஹி ஹஸ் கேவ் மீ எக்ஸ்ட்ராடனரி ஸ்பேஸ் ஃபார் மீ டு ஒர்க் தட் பெஸ்ட் ஜாப். ஸோ அதனால் வந்து அந்த படம் வரும். அந்த படம் வராட்டினாலும் பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். நத்திங் டு டாக் பேட் அபவுட் தட். ஏன்னா சினிமா நான் அப்படி தான் பார்க்குறேன். சினிமா ஒரு ஆக்ஷனும் கட்டுக்குள்ளே தான் இருக்குது. கட்டுக்கு அப்புறம் செத்துடுறோம். கட்டுக்கு முன்னால் உயிரோட வெளியே வரோம் ஆக்சுவலாக. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். நான் காலத்துட்டு கும்பிட்டுக்கிறேன். எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் கொடுக்கல. ஒரு நாளைக்கு 3 தடவை ஆஃபீஸ்க்கு வருவேங்க. உங்களை மாதிரி ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இளையராஜா மாதிரி ஒரு பெரிய சுறுசுறுப்பான ஒரு மனிதரை பார்க்குறேன். யூ ஆர் பிக் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இப்போ எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. சஞ்சய் சுப்ரமணியன் சார் அண்ட் சாருமதி அவர்களோட சேர்ந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் பேக் பண்ணுறதுக்காக எல்ஃபே ஆக்குபெல்லா இருக்காங்க. Thank you. Now I request Suddhi Amma. Next we have a powerhouse of a talent, Shruti Hassan on stage. What a privilege to be with Shruti என் குழந்தை. அப்பா வந்து 8 அடி பஞ்சானா 80,000 அடியும் பாயக்கூடிய ஒரு பாலிமேத் என் குழந்தை. ஒரு பாட்டு பாடுறதுக்காக கேட்டேன். டீச்சர்லாம் ஒரு பாட்டு பாடுறா அப்படின்னா வந்து பாட்டு பாடி வந்து வந்தவொடனே ரொம்ப பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக அது எப்பயுமே இந்த சினிமா உறவுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ரொம்ப இன்டென்ஸாக வந்து அந்த பாட்டுச்சு. நான் சொன்னேன், குழந்தைய படத்தில் ஒரு சீன் ஒரு நல்ல கேரக்டர் கடை நடிக்கிறியாடான்னு கேட்டேன். இட்ஸ் நாட் அ கேமியோ, இட்ஸ் பிகர் தென் கேமியோ. ஸோ கமான் சார், இட் இஸ் அ கேமியோ சார். நீ பேசவே மாட்டேனுமா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து அந்த சீனில் வந்து அது தானு சார் தான் சொன்னார், தம்பி நீ வந்து அந்த பாப்பாவை நடிக்க வை அப்படின்னாரு. நாங்கள் வந்து கூப்பிட்டு நடிக்க வச்சோம். அதுக்கப்புறம் ஐ ரீரோட் தட். ஆக்சுவலி ஐ ஆடட் மோர் சீன்ஸ். அண்ட் என் படத்துல ஒரு பெரிய பப்ளியான சீன்னா அந்த சீன் தான், பாப்பா வர சீன் தான். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார், இட்ஸ் மை ஆனர் அண்ட் ப்ரிவிலேஜ். சீக்கிரமாக ஒரு படம் பண்ணோம் சார். நான் வந்து பாப்பா வச்சு ஒரு படம் பண்ணேன் சார். குழந்தை வச்சு ஒரு படம் பண்ணோம். என்ன சினிமாவில் ஒன்று டேலண்ட் வந்து சில டேலண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு டேலண்ட் தான் குழந்தை. வெகு சீக்கிரத்தில் நான் ஒரு படம் பண்ண போகிறேன் குழந்தையோட சேர்ந்து. ஷீ இஸ் கோயிங் டு பிரசன்ட் ஒன் சாங். அந்த படத்தில் சாங் பாடியிருக்கா அந்த பாப்பா. கேளுங்க அந்த பாப்பா. இன்ப நாள் இது, இனிய நாள் இது. என் அகமாலும் இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட அரங்கினிகள் ஆற்றலாளர்களே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் அத்தனை சகோதர சகோதரிகளே, இப்படத்தின் நாயகனாய் நெற்றிக்கு திலகமாய் இந்த படத்தில் மிகப்பெரிய பங்காற்றி இருக்கும் தம்பி விஜய் சேதுபதி அவர்களே, இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது மிஸ்கினை பற்றி சொல்லலாம். நான் ஈண்டெடுக்காத பிள்ளை என்று தான் அவரை சொல்ல வேண்டும். அவ்வளவு அற்புதமான கலைப்படைப்பை இந்த ட்ரெயின் இதுவரை எல்லார்கிட்டையும் நான் கதை கேட்டிருக்கிறேன். இந்த படத்தில் அவர் கதையை என்கிட்ட சொல்லலை. பட் 2.5 மணி நேரம் இந்த படத்தை உருவாக்கி சீட்டு நுனியில் உட்கார வைக்கிற அளவுக்கு மிக திறம்பட இந்த படத்தை பணியாற்றியிருக்கிறார். அல்லும் பகலும் அயராது உழைத்தார். இந்த படம் காலதாமதத்துக்கு நான் காரணம் இல்லை, அதாவது நேரம்தான் காரணம். 2.5 மணி நேரம், அதாவது 8 கம்பார்ட்மெண்ட்டு ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்தியாவிலேயே நம்ம தான் அரங்கு அமைச்சிருக்கிறோம். இதுவரையிலும் ராமோஜி ஃபிலிம் சிட்டியை 3 கம்பார்ட்மெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க.
இந்த படத்தில் 8 கம்பார்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த எனது நண்பர் பிஜிஎஸ் ஸ்டுடியோ கோவிந்தசாமி அவர்களை இந்த மேடைக்கு அழைக்கிறேன். உண்மையிலேயே ஒரு ஃப்ளோருக்கு ஃப்ளோர் இடைவெளியை உடைத்து இந்த ட்ரெயினை லென்த்தியாக எடுத்துகிட்டு வர அளவுக்கு மனம் வந்து அந்த புதுசாக கட்டியிருக்கிறாரு. டைரக்டர் கேட்டவுடனே அண்ணனுக்காக நான் உடைக்கிறேன்னு சொல்லி உடைச்ச அந்த பண்பை வந்து விளக்கொல்லி என்பேன், வியந்து போற்றுவேன். அப்படிப்பட்டவருக்கு நான் கௌரவிக்கணும். புக் ப்ளீஸ். நானே கொடுத்துறேன் சார். தேங்க்யூ சார். சார் வந்து ரொம்ப ஒரு பெரிய ஸ்டுடியோ, ஐ திங்க் மெட்ராஸ்லேயே ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டுடியோ. இப்போ அதை போய் பார்த்த உடனே சார்கிட்ட சொன்னேன், சார் வந்து 2வது ஸ்டுடியோ இருந்துச்சு, நான் ஒரு ஐடியா கொடுத்தேன் ரொம்ப க்ரியேட்டிவாக, 2யும் உடச்சிருங்க சார் அப்படின்னேன். ஸோ சார் சொன்னார், உடச்சிட்டார் அவர். தேங்க்யூ சார். ஒவ்வொரு நான் அதிக நாள் வந்து வெற்றிமாறன் சார் அலுவலகத்துக்கும் தம்பி மிஸ்கின் அலுவலகத்துக்கு தான் போவேன். அப்படி போகும்போது அவருடைய செயலாற்றல் வந்து அவர் கம்போசிங் பண்ணுற விதம் நானே வீடியோவில் ஷூட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை வந்து தயவுசெய்து தம்பி ஒரு பாட்டு இந்த மேடையில் பாடணும், திரும்பவும் ட்ரெய்லரை 2 முறை போடணும். அதே நேரத்தில் சுருதிஹாசனுடைய பாடலை ஒளிப்பதிவு பண்ணி என்கிட்ட காமிச்சார். ஃபஸ்ட்டு டைம் ஒரு பாடகி ஒரு பாடி லாங்குவேஜ் சண்டைக்காரா போட்டு உடைச்சி போடுறான்னும் போது அந்த கையில் ஆகவும் முகலாகவும் கழுத்தினுடைய நரம்பு புடைக்கிறதும் நாடி நரம்பினில் ஓடும் குருதியில் நீக்கமர நிறைந்திருக்கும் ஒரு அத்தனை இசையும் ஒருங்கிணைத்தக்கூடிய ஒரு ஒப்புரிட்ட உயர் தலைவியாகத்தான் அந்த குழந்தைய நான் பார்க்குறேன். 2003 பார்த்தேன். இப்போ தான் நான் பார்த்து பெருமைப்படுறேன். ஒரு நல்ல நிலைக்கு நீ வந்துடுவோமா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் சேதுபதி நான் சொல்லணுன்னா, நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் அல்லும் பகலும் அயராது உழைத்த அந்த தம்பியினுடைய, அதாவது தங்கநிகர் தம்பி தான். மனித நேயத்தின் மறுபக்கம் சில பேர் இருக்கலாம், ஆனால் நம் கண்முன்னே ஒரு பெரிய ஒரு வாழும் வள்ளலாக அந்த தம்பி பரிமளிக்கிறார். அவருடைய பண்பு விளக்கொல்லி என்பலாம், வியந்து போட்டலாம். பண்ணுக்கு சுவையானவர், பார்வைக்கு தேனானவர், கண்ணுக்கு மணியானவர், கவலைக்கு மருந்தானவர். அறிவு கடல் அதிகமாக இருக்குது. இசையெல்லாம் அவர் படிச்சிருக்கிறாரு. இந்த படத்தில் இயக்குனர் ஒரு இசையமைப்பாளர்னா தம்பி வராத இருக்கிறாரு. அவருக்குள்ளே ஒரு இசை ஊற்று ஊடி இருக்கிறது. தொட்டனித்தூரும் இசை ஊற்றை அவர் உள்ளுக்குள்ளே வச்சிருக்கிறார். அது என்றைக்கு அவர் வெளிப்படுத்துவார்னு எனக்கு தெரியல. அப்படிப்பட்ட பண்பு பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் பாராட்டலாம். ஒரு இடத்துல நாசர் சாருடைய ஒரு நடிப்பு இருக்குது. அது வந்து படத்தில் தான் நீங்கள் பார்க்கணும். அப்படிப்பட்ட நடிப்பை வழங்கியிருக்கிறாரு. படம் ஃபுல்லாக ஓடி அப்படி இருக்கும். நான் அதிகமாக சொல்லக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் சிஜி ஒர்க்குக்கே இத்தனை காலம் ஆச்சு. அத்தனை வேலைகளை செஞ்சு இந்த படத்தை ஆகஸ்ட் பண்ணிவிடுவோம். ஆகஸ்டில் இந்த படத்தை பண்ணிவிடுவோம். மிகப்பெரிய அப்படியே சார். சார் எப்போ சார் டேட்டா சொல்லிருங்க சார். மாட்டிக்கிட்டா இருப்பாரு. ஆகஸ்ட்ல பண்ணி நாளை விஜய் சேதுபதி யோசிக்கிறேன். ஆக்சுவலாக நைட்டு நம்ம பணி சொல்ல இவ்வளோ நாள் நீங்கள் பணியாற்றுறதெல்லாம் பார்க்கும்பொழுது சார், இப்போ ஆகஸ்ட் 14 வந்து சூர்யா படம் வருது சார். ஆகஸ்ட் மாதம் தான் சொன்னேன். ஓ அப்படியா? ஓகே. ஏன்னா வருகின்ற படங்கள் எல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய அறுவடை பண்ணக்கூடிய படம் இது. மிகப்பெரிய வசூலை அள்ளி கொடுக்கக்கூடிய படம். அப்படிப்பட்ட வசூலை கொடுக்கக்கூடிய படத்துக்கு என்னுடைய விநியோகத்திலும் என்னுடைய எக்ஸிபிட்டிலும் சந்தோஷப்படணுன்றதுக்காக தான் இதை வந்து பொத்தி பாதுகாத்து வச்சுருக்கிறேன். இது வரும்போது ஒரு பிரளயத்தை உண்டாக்கும். அப்படிப்பட்ட படைப்பு இது வந்து தற்கொலைக்காக சொல்லலை. நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு அது தெரியும். ஆகவே இது யாராவது நான் விட்டிருப்பேன். அத்தனை பேரும் பிரமாதமாக பணியாற்றியிருக்காங்க. 63 நடிகைகள் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவ்வளோ, அதாவது ஒரு ட்ரெயின் ஜேர்னி என்பது சாதாரண இல்லை. அது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். அப்படிப்பட்ட வரப்பிரசாதம் உங்களுக்கு அதி விரைவில் கிடைக்கப் போகிறது. வாய்ப்புக்கு நன்றி தெரிந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ தானு சார், தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருதி, உங்ககிட்ட ஒரு 2 கேள்வி கேட்கணும். கேன் யூ டேக் தி சென்டர் ஸ்டேஜ் ப்ளீஸ்?
ரெண்டே கேள்விதான், ஓகேயா? தேங்க்யூ டிடி. ஒன்று டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, இன்னொன்று மியூசிக் டைரக்டர் மிஷ்கின் சார் கிட்ட ஒர்க் பண்ணது, அவ்வளோதான், சிம்பிள். சொல்லுமா. இல்லை, ஆக்சுவலி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் கிரியேட்டிவ் மைண்ட்ஸ் அண்ட் அவர் வந்து வெரி எக்ஸென்ட்ரிக். நல்லா பாராட்டணுமா. அண்ட் ரியலி நோ, ஆனஸ்ட்லி ஜோக்ஸ் அசைட் நான் நிறையா கற்றுக்கிட்டேன். இட்ஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் யூ ரியலி ஹாவ் டு ரன் அண்ட் கேட்ச் அப் டு ஹிம். And it's like playing tennis with a really good opponent. But truly it's an honor. Thank you sir for this opportunity. எனக்கு நிஜமா இது ஒரு அமேசிங் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் யோர் கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட். அது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. தேங்க்யூ. தேங்க்யூ ஸ்ருதி. ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்கலையே? என்ன சார், ஆக்டர் ஸ்ருதியோட சிங்கர் ஸ்ருதியோட நீங்க வர்க் பண்ணது சார்? நீங்க பேசினாலே எனக்கு பயமா இருக்கு. ரொம்ப கஷ்டமா? நோ, ஷீ இஸ் அ சைல்டு ஆக்சுவலி, குழந்தை. நான் பெரியவரோட ஒர்க் பண்ண முடியல, அவங்க குழந்தைகிட்ட ஒர்க் பண்ணணும்னு ஐ எம் வெரி ப்ரவுட் ஆக்சுவலி. வந்து சச் அ ஃபென்டாப்ளஸ் கேர்ள். ரொம்ப குழந்தை. வாட் அ சிங்கர். என்னமா பாடுனாங்க இப்போ? கிளாப் பண்ண, ஒரு கிளாப் பயங்கரமா குழந்தைக்கு. தேங்க்யூ சார். இப்படி தான் செட்டில் அப் பண்ணுவார் எவ்ரி டைம். when we do a even halfway decent shot and energy drop ஆகும்போது he'll make everybody clap like this on set. So this is just on set behavior. என்னன்னா எங்க ரெண்டு பேருக்கு ஒரே ஒரு இது, நாங்க வந்து நைட்டுக்கு மேல தான் பயங்கரமா வேலை செய்வாங்க நாங்க ரெண்டு பேரும். ஆமா, அது இதுவும் நக்டர்னல் அனிமல், நானும் ஒரு நக்டர்னல் அனிமல் ஆக்சுவலி. அப்படியே நீங்க பாருங்க, ரொம்ப அழகா பண்ணிருக்கா பாப்பா. தேங்க்யூ டச்சல. தேங்க்யூ சார். தேங்க்யூ so much. தேங்க்யூ. மிஸ்கின் சார், உங்ககிட்ட ஒரு கேள்வி. நான் தான் சார். சொல்லு. டேய் மக்காப்பா, இந்த ட்ரெயின் எங்க இருந்து கிளம்பி எங்க போகுது சார்? அது சொல்ல முடியாதுடா. அது ஏன்? அது கதை. சரி ஓகே, இது வந்து டே அந்த ஊர் மறந்துட்டேன். எங்கடா அது? மேட்டுப்பாளையத்துல இந்த ட்ரெயின் கிளம்புது, ப்ளூ மவுண்டன் எக்ஸ்பிரஸ். ஆக்சுவலா வந்து இந்த படம் அந்த ட்ரெயின் ஓடுற 2.5 மணி நேரத்துல படத்தை எடுத்து முடிக்கணும்னு லைவா பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா முடியல. 5 மணி நேரத்துல நடக்கிற ஒரு கதை தான் அந்த கதை. ஒரு இரவுல நடக்கிற கதை. இரவு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு 5 ஹவர்ல நடக்கிற ஒரு ஃபாஸ்ட் பேஸ் த்ரில்லர் தான் ஆக்சுவலி. சார் இவங்க ரெடியா நிக்கறாங்க பாருங்க. நீங்க ஏதோ பாட்டு பாட போறீங்க. எஸ், ஐ ரிக்வெஸ்ட். தமிழ் சினிமால ஒரு பெரிய, தமிழ் சினிமாவில் நம்மளுடைய தேசத்திலே அல்லது உலகத்திலே ரொம்பவும் கேலி செய்யப்பட்டு புண்படுத்தப்பட்ட மகா புருஷர்களா, மகா லட்சுமிகளாக நான் பார்க்குறது திருநங்கைகள். என் லைஃப்பில் திருநங்கைகள் எப்பொழுதுமே என் கூடவே இருக்கிறாங்க. அதனால தான் திருநங்கைகள்னு சொன்னாங்க. ஒரு நாள் ஒருத்தி வந்து என்கிட்ட வந்து நான் கூட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன்னு சொன்னான். அவள் பேர் லிவிங் ஸ்மைல் வித்யா. அவள் போடி உள்ளன்ட்டேன். என்னுடைய பெஸ்ட் அசிஸ்டண்ட் அவள் நந்தலாவில் ஒர்க் பண்ணான். அதுக்கப்புறம் என் கூட ஒர்க் பண்ண கிளாடி, வாட் அ ஃபென்டாப்பில், என்ன பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸ் அவள். இப்போ வந்து கனடாவில் ஷீ இஸ் தியேட்டரில் பெரிய ஆளாக இருக்கா. ஷீ இஸ் ஒர்க்கிங் இன் ஆப்பிளில். இவங்க லைஃப் லாங்காக எனக்கு எங்கள் கூட எப்பயுமே ஒரு மனசாட்சி மாதிரி இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் ஆல் மை திருநங்கைகளை மேலே கூப்பிட்றேன். ஒரு அன்கன்வென்ஷனல் ஸ்டோரி டெல்லிங் இருக்கும், ஒரு அன்கன்வென்ஷனல் ஷார்ட் டிவிஷன் இருக்கும். இந்த ட்ரெயினை நான் பார்க்க போகிறதுக்கு ரீசன் 2 முக்கியமான ரீசன். என்னுடைய ஹை டாப் நாச் எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்னா, இவனுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் எப்படி இருக்க போகுது. இப்போ நான் சில விஷயங்கள் கேட்டேன், ஆஃபீஸ்லேயும் கேட்டிருக்கேன். ஆனால் படத்தோடு எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது, அந்த சீனை எந்த அளவுக்கு என்ஹான்ஸ் ஆகுதுங்கிறது என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் நம்பர் 1. செகண்ட், the Mishkin, the way he is extracting the performance from the artist, no, that's totally different. ஆனால் விஜய் சேதுபதி சார் மாதிரி ஒரு லெஜெண்டரி ஆக்டர்கிட்ட எப்படி ஒர்க் வாங்கியிருப்பார், இந்த அமால்கமேஷன் எப்படி இருக்க போகுது, இதுதான் எனக்கு இந்த விஜய் சேதுபதி அண்ட் மிஷ்கின் காம்பினேஷன் இருக்குல்ல, இதுதான் என்னுடைய பயங்கர எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. எப்படி இருக்க போகுது இந்த படம். இந்த படம் வந்து ஒரு சில டைரக்டர் படம் தான், அது எப்படி அவங்க வந்து என்ன விமர்சனம் சொன்னாலுமே சரி போய் பார்த்துருவோம். we have something to learn from that. அது மாதிரி தான் உன்னுடைய படம். பட் இதில் இந்த படத்தை ஃபஸ்ட்டு டேவே பார்க்கணும்னு நினைக்கிறதுக்கு காரணம் விஜய் சேதுபதி. இந்த காம்பினேஷன். தானு சார், இதே சத்யம் தியேட்டரில் ஏதோ ஒரு படத்தை ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருந்தப்ப நீங்கள் சொன்னீங்க, நான் மிஷ்கின் தம்பியோட ஒரு படம் பண்ண போகிறேன்னு சொன்னீங்க சார். இவ்வளோ நாளுக்கு அப்புறம்
இந்த படத்தை கரெக்ட் ட்ராக்கில் ஏற்றிட்டீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள்லாம் நினைக்கிற மாதிரி இந்த படம் கண்டிப்பாக பெரிய ரீச் ஆக போகுது. எந்த டெஸ்டினேஷன் சேரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக அந்த இடத்த ரீச் ஆகும் சார். ஏன்னா இது ட்ரெயின் கண்டிப்பாக ரீச் ஆகிடும் சார். இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆக போகுது. இவ்வளோ வெற்றிகரமாக நடந்துட்டு இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான காரணம் உங்களுடைய விசில் சத்தத்தோட கூடிய அந்த என்கரேஜ்மெண்ட்டு. அதனால் இந்த ட்ரெய்லரை நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய ரியாக்ஷனை நான் கவனித்தேன். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு எக்ஸ்பிரஷன், ஒரு விசில் உங்ககிட்ட இருந்தது. அதுதான் இந்த படத்தோட வெற்றியை ஊர்ஜிதப்படுத்த போகிற ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு என்னுடைய முதல் வணக்கம். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, முதல்ல ஒரு தமிழ் படத்துக்கு ஆங்கிலத்தை டைட்டில் வச்சுருக்காங்கன்னு நினச்சேன், ட்ரெயின்னு. படம் பார்த்தவொன்னே தான் தெரிஞ்சது இது படமே ஒரு ஆங்கில படமாக தான் இருக்குது. ட்ரெயின்ற பேர் மட்டுமே இல்லை, படமே ஒரு ஆங்கில படம் மாதிரி தான் இருக்குது. ஹேராம் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம், இந்த படத்தோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்ட்டு. ஹேராம் படத்தை பார்த்துட்டு, தமிழ் படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்கிட்ட இதோட தமிழ் ரைட்ஸ் எனக்கு கொடுப்பீங்களான்னு கேட்டாங்களாம். அந்த மாதிரி ட்ரெயின் படத்தை பார்க்கும்போதும் இந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் கொடுப்பீங்களான்னு யாராவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கேட்க போகிறாங்க. தானு சார் இதை தனியாக நீங்கள் ஒரு தமிழ் ரைட்ஸ்னு போட்டு விற்றுடலாம். ஏன்னா விற்பனையில் ஒரு பெரிய ஒரு விற்பனர் அவர். நான் உள்ளே நுழையும் போது யாரோ உள்ளேருந்து ஒருத்தர், சார் சட்டையை மாற்றி போட்டு வந்திருக்கீங்க, உள்ளே இருக்கிறது வெளியில், வெளியில் இருக்கிறது உள்ளேன்ட்டு. நான் வேணும்னா அந்த மாதிரி போட்டு வந்தேன். அடுத்து என்னுடைய படம் வந்து உள்ளே வெளியே 2. இந்த ஷர்ட்டும் உள்பக்கம் வெளிப்பக்கம் புரட்டி போட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சில் என் படத்தோட ப்ரமோஷனுக்காக நான் அதை சொல்ல வந்த காரணம் என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனும், நான் விசில் சத்தம் சொன்னது கரெக்டு, பட் நான் பேசும்போது விசில் அடிக்காதீங்க, கேப்பில் அடிச்சிங்கன்னா அது பாராட்டு மாதிரி இருக்கும். ஓகே, உள்ளே வெளியே என்று நான் சொல்ல வந்தது என்னென்னா, ஒவ்வொரு மனுஷனுமே உள்ளுக்குள்ளே ஒன்றா இருப்பான், வெளியில் வேற ஒன்றா இருப்பான். உள்ளுக்குள்ளே ரொம்ப புனிதனாக இருப்பான், வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தா வேற ஒரு கடவுள் பாதி மிருகம் பாதி அப்படி தான் இருப்பான். அது கிட்டத்தட்ட இந்த ட்ரெயினில் யாரோ சொன்னாங்க 48 கம்பார்ட்மெண்ட் இருக்குன்னு. அந்த மாதிரி முதல் கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48 கம்பார்ட்மெண்ட்டுக்கும் என்ன பிரச்சனை உங்களுக்கு? கொஞ்ச நேரம் சைலண்டாக இருங்க. 1வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 48வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள இடைவெளி மாதிரி தான் ஒவ்வொரு மனுஷனும் இருப்பான். ஆனால் மிஷ்கின் எப்படி இருப்பாருன்னா, அவருக்கு உள்ள ஒன்று வெளியில் ஒன்று இருக்கவே இருக்காது. ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். இந்த 23வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் 25வது கம்பார்ட்மெண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் மாதிரி மிக குறைந்த அளவு மட்டும்தான் அவர் உள்ள என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே வெளியில் பேசுவார். ஒருவேளை தூக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆடியோ லான்ச்சில் அப்படியே படுத்து தூங்கிடுவார். என்ன நினைக்கிறாரோ அதை பேசுவார். அதில் கொஞ்சம் கூட தயக்கமே இருக்காது. அந்த விஷயத்தை நான் ரொம்ப ரசிப்பேன். ஒரு டைரக்டர் எல்லாத்தையும் மீறி ஒரு நிஜமான மனிதனாக நான் அவங்கள ரொம்ப ரசிப்பேன். இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்துருக்கேன், நடிகவேள் எம்.ஆர். ராதா. எம்.ஆர். ராதா மட்டும்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நடிகராக இருந்தால் கூட மிக சிறந்த ஒரு உண்மை பேசுகிற ஒருத்தர். அவரை மாதிரி இவர் இன்னும் துப்பாக்கி எடுத்து சுடலையே தவிர கிட்டத்தட்ட 2 பேரும் ஒரே மாதிரியான ஒரு கேரக்டர். அதை நான் ரொம்ப ரசிப்பேன் உங்ககிட்ட. விஜய் சேதுபதி சார், நான் வந்து உங்களுடைய ஹிந்தி படம் மட்டும் இல்லை, ஒரு சாதாரண விளம்பரம் கூட நிறைய பார்ப்பேன். இன்னைக்கு கூட சிவாஜி சாருடைய பையன் ராம்குமாரோடைய ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்தேன். அதில் நீங்கள் பேசுகிறத முழுமையாக நான் கேட்டுட்டு தான் வந்தேன். அதில் அந்த இன்டர்வியூ பூரா நிறைய ஃபிலாசபி, அதை ஒரு ஜிலேபி மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக அப்படியே பேசுகிறீங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி அப்படியே பேசுகிறீங்க. அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, எப்படி நீங்கள் செலிப்ரேட் பண்ணுவீங்க வாழ்க்கையை அப்படின் போது நீங்கள் சொல்கிறீங்க, தோல்வினா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும், ஆனால் வெற்றி வந்தால் எனக்கு ரொம்ப பயம் வந்துடும் அப்படின்னு சொன்னீங்க. இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மாபெரும் ஒரு பயம் வரப்போகுது. அவ்வளோ பெரிய வெற்றி அடைய போகுது இந்த படம். அப்புறம் நான் இந்த மேடைக்கு வந்ததுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் மிஷ்கின் சாருக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்கிறதுக்காக. காரணம், இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் ஃபௌசியா ஃபாத்திமா. இவங்க வந்து என்னுடைய இவன்ற ஒரு படத்துக்கு அவங்க தான் சினிமாட்டோகிராஃபராக ஒர்க் பண்ணாங்க. அந்த படத்தில் நான் சௌந்தர்யாவை வந்து மேக்கப் இல்லாமல் நடிக்கணும்னு கேட்டேன். அவங்க ரொம்ப தயங்கினாங்க. அப்போ நான் சொன்னேன், ஒரு 4 நாள் ஷூட் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன், நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமேல மேக்கப் இல்லாமல் நடிக்கலான்னு சொன்னேன். அவங்க மேக்கப் இல்லாமல் நடிக்கிற அளவுக்கு அந்த பொண்ணை ரொம்ப அழகாக காமிச்ச ஃபௌசியா வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. உங்கள் ஸ்டைல் அது எல்லாமே ரொம்ப பிரமாதமாக இருக்குது. நான் முதலே சொன்ன மாதிரி இந்த உள்ளே வெளியே 2ன்னு சொன்னேன்ல, அதுக்கும் அவங்க தான் சினிமாட்டோகிராஃபர். அதுக்கும் பாராட்டுகள் முன்கூட்டியே நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தானு சாருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். அதில் 500 விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்கும், மீதி 500 ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இதெல்லாம் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறமேல. ஆனால் நான் சினிமாவுக்கு வரத்துக்கு முன்னாடி, புதிய பாதை வரத்துக்கு முன்னாடி முதல்ல நான் கதை சொன்ன மிக குறைந்த தயாரிப்பாளர்கள், அதாவது என் கவனம் கொடுத்து காது கொடுத்து கேட்ட தயாரிப்பாளர்கள் ரொம்ப முக்கியமானவர் அவர். வரப்போகிறவங்க கிட்டலாம் சொல்லுவார், இவர் ஒரு பெரிய டைரக்டராக வரப்போகிறாரு, பெரிய ஒரு ஆக்டராக வரப்போகிறாருன்னு.
அந்த நன்றி கடனுக்காக தான் நீங்கள் அவங்க வீட்டில் இன்விடேஷனே கொடுக்கலாம் கூட அவங்க வீட்டு விசேஷத்துக்கு போவேன். இந்த படத்தோட வெற்றிக்கும் அதே மாதிரி தான் மறுபடியும் வந்து கை தட்டுவேன். அப்படி ஒரு சிறப்பான ஒரு அன்பு உங்கள் மேலே நான் வச்சுருக்கேன் சார். கடைசியாக மிஷ்கின் சாரை பற்றி சொல்லணும்னா, பிடித்தபடி வாழ்கிறது இருக்கு இல்லையா, பிடித்ததை செஞ்சுட்டு வாழ்கிறது தான் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். தான் என்ன நினைக்கிறானோ அதை நிஜமாவே சந்தோஷமாக விரும்பி செய்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரன். எனக்காக ஒரு பெண் வந்து ஒரு கவிதை எழுதினாப்புல, ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. ஒரு ரயில் பயணத்தில் சந்தித்தோம், ரயில் நின்று விட்டது, பயணம் தொடர்கிறது. அப்படி இந்த ரயிலோட டெஸ்டினேஷன் ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷனுக்கு போகும். அப்படி ரயில் ஓடிக்கொண்டே இருக்கலாம். ஆனால் மிஷ்கினுடைய பயணம் நீண்டது, மிக மிக பெரிய ஒரு பயணம். அந்த பயணம் வெற்றிகரமாகவே இருக்க என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராட்ஸ் மிஷ்கின் சார். ஏன்னா ஒரு மூவி ஒரு மூவி வந்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறதே சூப்பர் ஹிட்டு தான். ஸோ இப்போ தான் நான் ஒரு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் அந்த தேட்டருக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து தேட்டருக்கு கொண்டு போயிட்டோனாலே அது வந்து ஒரு பிளாக் பஸ்டர் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் டேக்கன் ஃபார் அ மூவி வந்து இப்போ பயங்கர லெங்க்த்தாக போயிடுச்சு பிகாஸ் ஆஃப் வேரியஸ் அதர் ஃபேக்டர்ஸ். அதெல்லாம் தாண்டி ஏன்னா நான் எல்ஐகே மூவியில் சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ண வேண்டியது. அந்த ரோலுக்கு அவர்கிட்ட போய் கேட்கும்போது இந்த படத்தோட ஒர்க்காக இருந்தாங்க, பண்ண முடியல. நிறைய சம்பளம் கட்டிட்டேன், அதால தான் வேணாண்டேன். கதை சொல்கிறான் இல்லை, அவ்வளோ பேட் பாய் இல்லை, நீங்கள் ஒரு குட் பாய். ஸோ அப்படி இல்லை, அவர் இந்த ஃபில்மோட இதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து செட்லாம் போட்டோம். ஒரு டாக்டர் மாதிரி ஒரு ரோல் ஒன்று இருந்துச்சு. அது வந்து நான் ஓவர் நைட்டில் திடீர்னு ஒரு 10 o'clock மாதிரி மெசேஜ் பண்ணிவிட்டு, சார் ஒரு நிமிஷம் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சது ஏதோ ஒரு ஃபேவர் தான் கேட்க போகிறேன்னு சொல்லிட்டு ஸோ ஸ்ட்ரைட்டாக ஆஃபீஸ் போனோம். போயிட்டு, சார் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது சார், அது வந்து நடிக்கணும், ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன், நீங்கள் படா வரண்டா படா போயிலாம் சொல்லாதா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் ஷூட்டுக்கு வந்தார். என் டீமில் என்னோட ஏடி ஹரீஷ்னு ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து சாரோட தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ என் ஆஃபீஸும் அவர் ஆஃபீஸும் பக்கத்தில் லைக் நெய்பர்ஸ் மாதிரி. ஸோ எவ்ரி டைம் எனக்கு எதாவது ரொம்ப அப்பப்போ நான் வந்து ரொம்ப ஒரு லோ ஜோனுக்கு போயிடுவேன். அந்த மாதிரி டைம்லலாம் ஒரு தெரப்பிஸ்ட் மாதிரி, ஒரு டீச்சர் மாதிரி, ஒரு மென்டர், அந்த மாதிரி எப்பப்போ என்னென்ன ரோல்ஸ் வேணுமோ அப்பப்போ அந்த ரோலை கொடுத்து நான் போய் அவரோட ஆஃபீஸில் உட்காந்துப்பேன். அவங்களுடைய ஏடிஸ், இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப கார்டியலாக இருப்பாங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் வாட் எவர் மேக்ஸ் யூ ஹாப்பி வில் மேக் மீ ஆல்சோ ஹாப்பி ஆல்வேஸ். ஸோ ஐ விஷ் தட் திஸ் மூவி பிகம்ஸ் அ ஹியூஜ் பிளாக் பஸ்டர். விஜய் சேதுபதி சார், ஃபோன் எல்லாமே இங்கே பாருங்கள். ஸோ அவர் இப்போ 400 ரவுடிதான்னு ஒரு படம் இல்லைன்னா நான் யாருன்னே யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. அந்த படத்துக்கு ஒரே ரீசன் சார் மட்டும்தான். ஏன்னா இவர் ஒருத்தர் தான் வந்து போடா பொடின்னு ஒரு படம் நான் எடுத்திருக்கும் போது 3 பேர் தான் எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தாங்க சினிமாவிலேருந்து. நல்லா இருந்தது அந்த படம் சொன்னது. அதில் இவர் வந்து ஃபோன் பண்ணும்போதே, நான் வந்து பீட்சான்னு ஒரு படத்தோட ஹீரோ, அந்த படத்தில் இருந்து நான் உங்களுக்கு இப்போ கால் பண்ணியிருக்கேன், நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது அதில் நான் ஹீரோவாக நடிக்கணும், அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு நான் கால் பண்ணியிருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. நிஜமாவே எனக்கு உங்கள் படம் பிடிச்சது, அதனால் நான் வந்து உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் தெரியும். அப்புறம் திருப்பியும் அவரோட ஆஃபீஸ் போவேன், அவர்கிட்ட பேசுவேன். அப்படி நடந்த ஒரு விஷயம் தான் நானும் ரவுடி தான். அதுக்கப்புறம் ஒரு சில டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட்ஸ், எல்லாருமே ரன் ஆஃப் த மில் ஒரே மாதிரி மூவிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது சில டைரக்டர்ஸ், சில ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் அப்பிடைட், ஒரு ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே. ஏன்னா அது வந்து எதுக்காகனா, இப்போ ஆடியன்ஸை சந்தோஷப்படுத்துறது ஒரு விதம். இன்னொன்று நம்மளை ஒரு ஃபில்ம் மேக்கரை சந்தோஷப்படுத்திக்கிறதுக்கு சில ஃபில்ம்ஸ் நம்ம எடுக்கணும்னு நினைப்போம். சில டைரக்டர்ஸ்க்கு அந்த மாதிரி அவங்களோட ஹை பாயிண்ட் வந்து அங்கே இருக்கும். ஸோ அப்போ யூனிக்காக ஏதாவது கதைகள் நம்ம யோசிக்கும் போது அதை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹீரோஸ் ரொம்ப முக்கியம். அவங்க சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி படங்கள்லாம் எடுக்க முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிற மேஜராக நல்ல இம்பார்ட்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் பல பேர் விஜய் சேதுபதி சார் அக்செப்ட் பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து டைரக்டர்ஸாக இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்யூ சார் ஆன் பிஹாஃப் ஆஃப் மெனி குட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ. டக்குன்னு கேப்பில் நான் இந்த குட் டைரக்டர்னு சொல்லலை. ஓகே, காத்துவாக்கில் இருந்து காதல், அதுக்குமே நன்றி. இந்த ஃபில்மில் நீங்கள் பார்க்குறது பயங்கரமாக இருக்கீங்க. அண்ட் ஐ ஃபீல் இந்த ஃபில்ம் வந்து பயங்கரமாக ஒர்க் ஆகும் அப்படின்றதுல எனக்கு எந்த டவுட்டும் இல்லை. இதுக்கு மேலே பேசுறதுக்கு 1 செகண்ட் எங்கள் டீச்சர்கிட்ட கொடுத்துட்றாங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம்.
2020 ஜனவரி 24 சைக்கோ ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 6 வருஷங்களுக்கு அப்புறம் மிஸ்கின் நடக்கிற ஒரு படத்தோட ஆடியோ லான்ச். இந்த 6 வருஷத்தில் மிஸ்கின் 2 படம் எடுத்து முடிச்சிட்டார். ஒன்று பிசாஸ் 2, இன்னொன்று ட்ரெயின், இன்னொரு படம் பாதியிலே நின்றுச்சு. ஒரு 6 வருடத்தில் ஒரு ஃபிலிம் மேக்கர் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுமோ ஒரு படத்தை எடுத்து முடித்து அதை திரைக்கு கொண்டு அத்தனையும் அவர் பட்டார். எனக்கு தெரிஞ்சு நான் இந்த 6 வருஷத்தில் அவர் பட்ட அவமானங்களை நேரில் பார்த்துருக்கேன், அவதூறுகளை நேரில் கேட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இந்த 6 வருஷத்தில் நிறைய அவதூறுகளையும் பழி சொற்களையும் தாங்கிய ஒரு மனிதர் எனக்கு தெரிஞ்சு மிஸ்கின் நினைக்கிறேன் நான். அண்ட் அவ்வளோ ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள், அவமானங்கள், பழி சொற்கள் இத்தனையும் ஒரு மனிதனுக்கு ஒரே நேரத்தில் தாக்குனா அவன் ஆக்சுவலாக காணாமல் தான் போவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மிஸ்கினால் அது எல்லாத்தையும் ஒரு இடது கையில் தள்ளி விட்டு நிற்க முடியுதுன்னா அது அவர் மனிதர்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய பெரிய நம்பிக்கை. ஆக்சுவலாக இவ்வளோ பட்ட ஒருத்தனுக்கு மனுஷன் மேலே நம்பிக்கை போகணும், ஆனால் மிஷினுக்கு நம்பிக்கை கூட்டிகிட்டே இருக்கும். மனிதர்களை இன்னும் நேசிக்க முடியும், மனிதர்களை நம்ப முடியும், புதுசாக இருக்கவங்கள்ட்ட பேச முடியும். இந்த நம்பிக்கை தான் மிஸ்கினை தக்க வைத்திருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மிஸ்கினோட படமே இந்த ரெண்டும் தான், குற்றமும் நம்பிக்கையும் தான் மிஸ்கினுடைய படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் த்ரில்லர் படத்தினுடைய தந்தை அப்படின்னு அவரை சொல்லலாம்னு நினைக்கிறேன். த மாஸ்டர் ஆஃப் த்ரில்லர்ஸ். நந்தலாலாவை தவிர மற்ற எல்லாமே த்ரில்லர்ஸ். அதில் வந்து க்ரைம் த்ரில்லர் பண்ணியாச்சு, ஹாரர் த்ரில்லர் பண்ணியாச்சு, ரொமான்டிக் த்ரில்லர் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இது என்ன த்ரில்லர்னு எனக்கு தெரில, பட் இதுவும் ஒரு த்ரில்லர்னு தான் எனக்கு தெரியுது பார்த்த உடனே. அண்ட் இந்த கலில் ஜிப்ரான் வந்து குற்றமும் நன்மையும் ஒன்று எழுதியிருப்பார். அதில் ஒன்று சொல்லுவார், கொலை செய்யப்பட்டு தரையில் கிடக்கிறவனுக்குமே அவன் செத்ததில் பங்கு இருக்குது, அவனை கொலை செஞ்சதில் பங்கு இருக்குது. ஒரு நிறைய கொள்ளையடிக்கப்பட்டு கையில் ஒன்றுமே இல்லாமல் போய் வீட்டில் தலையில் கை வச்சுட்டு உட்கார்ந்துருக்கவன்ட்டையும் கூட அவன் வீட்டில் திருடினதில் ஒரு பங்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ நல்லவராக இருந்தாலும் இந்த நகரத்தில், இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய தீமையில் உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் ஒரு பங்கு இருக்குது. ஒரு மரத்தினுடைய இலை மஞ்சளாய் பழுத்து போவதற்கு அந்த மரம்தான் காரணம், இந்த சமூகம் தான் காரணம். ஒரு குற்றத்தையும் குற்றம் செய்பவர்களையும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கலில் சொன்ன அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் மிஸ்கினுடைய எல்லா படங்களுமே விரியுதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வெறும் த்ரில்லர் இல்லை, மிஸ்கின் வந்து த்ரில்லரை வெறுமன ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் ஜெயிச்சிடலாங்கிறதுக்காக பண்ணக்கூடிய ஜேர்னர் இல்லை. மிஸ்கினுக்கு த்ரில்லர் பிடிக்குது, ரொம்ப கார்ட்டூன் படித்து ரொம்ப கொலைகளை, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நான் சைக்கோல தான் பார்த்தேன், கொலையை ரசித்து எடுப்பார். ஒரு அந்த ஒரு அது எனக்கு யாருன்னு தெரியல, அந்த ஃபிலாசபர் சொன்னது. அதுக்கு காரணம் இருக்கு ராம், நிஜமாக கொலை பண்ண முடியல, அட்லீஸ்ட் கேமரா வச்சது கொலை பண்ணலாம், நிஜத்தில் கொலை பண்ண முடியாது. பட் நான் என்ன நான் எங்கேயோ படிச்சுதான் எனக்கு ஒரு ஞாபகம், ஒரு கொலை நடக்கிறப்ப நம்ம அது வந்து குற்ற பின்னணியில், சமூக பின்னணியில் பார்க்குறோம். ஆனால் கொலை முடிஞ்சு அந்த பிணத்தை ஃபோட்டோ எடுக்கிறப்ப அது வந்து ஒரு ஆர்ட் ஆகிடுது அந்த பிணம். ஏன்னா அப்படி ஒரு ட்ரமாட்டிக்கான விஷுவலுங்கிறது உலகத்தில் வந்து பயங்கர ஸ்ட்ரைக்கிங்கான விஷுவலுங்கிறது ஒரு செத்து போன உடலை எடுக்கிறதான்னு. அது ஒரு ஆர்ட்டாக, அது ஒரு நுண்கலையாக, அது ஒரு த்ரில்லருக்குள்ளே கொண்டு வந்து வைக்கக்கூடிய அந்த நுண்கலை கிராஃப்ட் வந்து மிஸ்கினுக்கு அப்படி வாய்ச்சிருக்கு. அண்ட் அவருடைய படங்களில் வந்து குற்றம் செய்யப்பட்டவர்களாக அந்த படம் வாதாடும், அவருடைய உலகத்தின் நியாயத்தை புரிய வைக்கும். அண்ட் செத்து போகிறவங்க கூட அவன் காரணமாக இருப்பான், அஞ்சாதையில் அவன் சாகிறதுக்கு அவனே ஒரு காரணமாக இருப்பான். அப்புறம் இறுதியில் அவர்கள் மீது நம்மளை கருணை கொள்ள சொல்லும். அதான் மிஸ்கினோட மொத்த உலகம்னு நினைக்கிறேன். குற்றத்திலிருந்து விடுபட்டு உலகத்தை கருணையுடைய உலகமாக மாற்றக்கூடிய படங்களை த்ரில்லர் ஜேர்னரில் கொடுக்கக்கூடிய நான் மிகவும் மதிக்கிற உலகத்தினுடைய ஒரு ஃபைன் டெக்னீஷியனாக, ஒரு எக்ஸ்ட்ரானரி ஃபிலிம் மேக்கராக நான் நினைக்கிறேன். மிஸ்கினுடைய ட்ரெயின் 6 வருடங்களுக்கு பிறகு வருகிறது. பட் இட் வில் மேக் ஒண்டர்ஸ் நான் ரொம்ப நம்புகிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி சார் சொல்லணும், நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணோம், விக்கியோட 400 ரவுடி தான், இதற்குத்தான ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, தலைவன் தலைவி. எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த 10 வருஷத்தில் ஹியூமரில் இவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்த ஹீரோவே இல்லை. தெரிஞ்சு முன்னாடி கமல் சார் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு, அவருக்கு அங்கங்கே ஸ்லிப் ஆகும். பட் தலைவன் தலைவி ஆகட்டும், 400 ரவுடி தான் ஆகட்டும், ஹியூமரில் ஒரு 100 டோர் கிளப்புக்கு போகிறது, ஒரு எக்ஸ்ட்ரானரி மெயின் ஸ்ட்ரீம் ஹிட் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப ரேர். ஸோ அப்போ ஹியூமர் அவ்வளோ ஈஸியாக வரக்கூடிய ஒருத்தர். அவர் பண்ண 2 த்ரில்லர் எனக்கு தெரிஞ்சு பிசா, மகாராஜா ரெண்டுமே ஹிட்டு. அண்ட் அவர் வெற்றியோட டைரக்ஷனில் நான் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப பிடித்த மணியனோட டைரக்ஷன்லையும் பார்த்துருக்கேன். இப்போ மிஸ்கினோட டைரக்ஷனில் அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு பார்க்கக்கூடிய ஆர்வம் எனக்கு இருக்குது. அண்ட் தானு சார் வந்து வணிக ரீதியான சினிமாக்களுக்கு நடுவில் வண்ண பூக்களுக்கும் இடம் கொடுப்பார். எங்கள் டைரக்டர் படத்துக்கு, என்னோட அசிஸ்டன்ட் படம் கர்ணனுக்கும் இடம் கொடுப்பாரு. எப்பொழுதுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய, துணிஞ்சிருக்கக்கூடிய ஒரு புலி தான் தானு சார். ஸோ ட்ரெயினிலிருந்து அந்த புலி மேலும் தவி பாயும் என்று வாழ்த்துறேன். நான் ட்ரெயின் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். அது ஓகே பேபி, நான் நல்லா இருக்கேன் பேபி. முதல்ல தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் ஆனாலும்
பொறுமையாக இருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப தூரத்தில் வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூப்பா, தேங்க்ஸ்ப்பா. இன்றைக்கி இந்த எங்களை வாழ்த்து வந்த உங்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் அவ்வளோ அன்பாகவும் அவ்வளோ அழகாகவும் பேசுனீங்க. பேச நிறையா வார்த்தை இல்லை, நான் ரொம்ப சந்தோஷமாக கவனிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் நான் சம்பாரிச்சேன்னு சொல்ல விட அந்த ஆள் சம்பாரிச்சதுன்னு நினைக்கிறேன். அவர் உங்கள் எல்லோரும் கண்டிப்பாக வர வச்சுருக்காரு. நீங்கள் எல்லோரும் அவர் மேலே வச்சுருந்த மரியாதையும் அன்பும் தெரிஞ்சது. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களையும் இந்த படத்தையும் வாழ்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒருத்தரும் தனித்தனியாக சொல்ல முடியாது, அதனால் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் இந்த படத்தில் நடித்த அவ்வளோ பெரிய நடிகர் பட்டாளம் இருக்குது. இந்த படம் எப்போதும் நாங்களும் காத்துக்கிட்டே இருந்தோம். தானு சார் இதை ஆகஸ்ட்டில் கொண்டு வரேன்னு சொன்னது ரொம்ப தேங்க்யூ சார். இந்த மனுஷனை பற்றி நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நான் ஆடிஷன்ஸ் ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆகும்போது போயிருக்கேன். அப்புறம் நான் ஹீரோ ஆனதுக்கு ஒரு கூப்பிட்டாரு. எனக்கு இவர் எப்போ பார்த்தாலும் சைக்கோ மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து எதுக்குடா பிரச்சனை, நேரம் ஆஃபீஸ் போயிட்டு சாரி சார் டேட் இல்லை சார்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் சைக்கோ படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஃபோன் பண்ணேன். சார் நான் விஜய் சேது பேசுகிறேன் சார், உங்கள் படம் பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிட்டு. எனக்கு நல்ல படம் ஏதாவது பார்த்துட்டேன்னா அந்த டேரக்டரோட பேசி நான் அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டது சரியா, என்னால் எவ்வளோ தூரம் அதை புரிஞ்சிக்க முடிஞ்சதுன்னு எனக்கு டிஸ்கஸ் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து போய் பார்த்து ஒரு 8 மணி நேரம் கிட்ட பேசியிருப்போம் நினைக்கிறேன். பேசி பார்ட்டிலாம் பண்ணி அப்படியே ஆகி ஒரு வாட்ச் ஒன்று பரிசு கொடுத்தாப்புல எனக்கு. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. பிசாஸ் 2 நடித்தேன் ஒரு 2 நாள் போய். அப்புறம் தான் இந்த ட்ரெயின் ஆரம்பித்தது. ட்ரெயின் வந்து இந்த சேட்டு விட்டு கல்யாணம் மாதிரி கலகலகலன்னு இருக்கும் செட்டு ஃபுல்லாகவே வந்து. ஏன்னா செட்டு போட்டதுனால அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு எப்பயுமே செட்டுக்குள்ளே வந்து ஒரு எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். இவர் ஒரு அற்புதமான விஷயம் ஒன்று பண்ணார். வெறும் 2000 ரூபாய் செலவு பண்ணார். செட்டில் வேலை வந்து பிரமாதம் நடந்தது. நல்லா நடிக்கிறவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் அன்றைக்கி பரிசு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டில். நல்லா வேலை செய்கிற டெக்னீஷியனுக்கு ஒரு 1000 ரூபாய் பரிசு. இதுக்காகவே எல்லோரும் நல்லா வேலை பார்த்தாங்க சார். அது நம்ம வந்து அது காசு இல்லை, அது செகண்டரி அது. ஆனால் அது எல்லோரும் முன்னாடியும் ஒரு முறை நான் கொடுப்பேன், இல்லை ஹீரோயின் கொடுப்பாங்க, இல்லை வேறு யாராக கொடுப்பாங்க. அது தேர்ந்தெடுத்து அது ஒரு விழா மேடையை போல் அவங்கள அப்ரிஷியேட் பண்ணி, அவங்க ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணி அது கொடுக்கும்போது அந்த வேலை செய்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் இருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த செட்டு வந்து ஒரு விழா மேடை போல் தான் இருக்கும். ஒவ்வொரு சீனும் நடித்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா இருந்தால் கிளாப் பண்ணுவாங்க. சில சமயம் நமக்கு நல்லா இருக்கும் கிளாப் பண்ணுறாரா இல்லை என்ன சந்தேகம் வரும். பட் இருந்தாலும் எல்லாரையும் தன்னை சுற்றி இருக்க எல்லாரையும் கவனிக்கிறவர், அன்பாக நடத்துகிறவர், அன்பாக வச்சுக்கூட மனுஷன், தனக்கு தெரிஞ்சதை அறிவாக இருக்கட்டும் சரி அன்பாக இருக்கட்டும் சரி பகிர்ந்துக்கிற ஒரு மனுஷன். இவரோட இந்த பயணம் உங்களுக்கு பார்க்குற படம் த்ரில்லராக இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு ரொம்ப ரொமான்டிக்காக தான் போச்சு அந்த ஷூட் வந்து. வி ஹேட் அ வெரி குட் டைம் அண்ட் ரொம்ப ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ. நல்லா வாரி அணைச்சிக்கலாம் அவர். என்னோடய ஆக்டர்ஸ் எல்லோரும் தனித்தனியாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஐரா அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஐரா, ஹீரோயின் அண்ட் ஸ்ருதி. தேங்க்யூ ஸ்ருதி. மற்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. I had a wonderful experience. I love you so much. I love you. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. எல்லோரும் பத்திரமா அவங்க வீட்டுக்கு போங்க. தேங்க்ஸ் லாட். அண்ட் மாகாப்பா டிடி தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்ஸ் லாட். நன்றி. ஸோ நம்ம டீசரையும் ட்ரெய்லரையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மியூசிக் பார்ட்னர்ஸ் சரிகமா அவங்களுக்கு வந்து எங்களுடைய நன்றிகள். அண்ட் ஃப்ரம் அ டைரக்டர் நான் நிறைய ஃபங்க்ஷனில் போகும்போது அந்த படங்களை பற்றி நிறைய பேசுவேன். இந்த படம் பற்றி நான் அப்படி பேச மாட்டேன். இந்த படம் நல்லா இருந்தால் பாராட்டுங்க, நல்லா இல்லைன்னா கடுமையாக என்னை விமர்சனம் பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. வாட்ச் இட். தேங்க்யூ. அவர் நல்லா எடுத்துருக்க போய் தான் அதே தைரியமாக சொல்கிறாப்புல. நல்லா தான் இருக்கும், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தானு சார் உங்களுக்கு நான் ரொம்ப பெரிய நன்றி சொல்லுங்கள். தேங்க்யூ சார். இதில் என்னன்னா யங் டைரக்டர்ஸ் வாங்கிக்கிறாங்க. வெற்றிமாறன் மாதிரி என்னைய மாதிரி வயசான டைரக்டர்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. வாங்க வெற்றி, மேலே வாங்க. அண்ட் சரிகமாலிருந்து மிஸ்டர் ஆனந்த் அவர்களையும் அன்போடு கிடைக்கும். ராம் மேலே வாடா. ஆக்டர்ஸ் எல்லாருமே வாங்க, எல்லா க்ரூவெல்லாம் மேலே வாங்க ப்ளீஸ். ஐ வாண்ட் எவ்ரிபடி டு கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். all actors, Vettimaran, Ram,
கேர்ள்ஸ் வாங்க. யங் மேன் நாசர். எங்க சேதுபதி சார் போயிட்டாரா? இருக்காரா? நம்ம இவர் இருக்காரா? யோகி சேத் சார் இருக்காரா? ஈஸியர் சஞ்சய் மேல வாங்க. சஞ்சய் வாங்க. வாங்கடா செல்லம். டேய் என்னடா நீங்க தானே வாங்கிக்க போறீங்க? சஞ்சய் மேல வாங்க. அசிஸ்டன்ட் வாங்கடா. டேய் போங்க சார். டபுள் போங்க. மிஸ்டர் கலா பிரபு சார் உங்களையும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்றாங்க. பிரபு பிரபு கலா பிரபு பிரபு. டேய் வாழ பிரபு, நீங்க வராம. பிரபுமா செல்லமே வா. பிரபுவோட வாங்க. உங்க ஃபேமிலி வாங்க மேல ப்ளீஸ். கதிரேசன் சார் இருக்காரா? வாங்க வாங்க. பிரபு வா வா. சுபா வா மேல வா. பிரசாத் சார், கதிரேசன் சார், பிரசாத் சார் அண்ட் கதிரேசன் சார் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. பரந்தாமன் சார், ஐ ப்ளீஸ் டு வெல்கம் பரந்தாமன் சார், தானு சார் சன். And I request you to PG Studio people to please come on the stage. Ajax. நம்ம டீம்ல யாரா இருந்தாலும் வாங்க. Even if we miss the name please. ஆமா கூப்பிட்ட சார், கூப்பிடாத சார் எல்லாம் வாங்க. அவ்வளோதானா? வேற ஒரு பிரபு யாராவது வருமா? தேங்க்யூ. ஓகே ஓகே. நான் சார் சொல்லுங்கள். ஐ வில் பி இன்னும் 5 நிமிஷத்தில் படம் போட்டுருவாங்க சார். வேற யாராவது வராங்களா? தேங்க்யூ. ப்ரெஷர் சார், ப்ரெஷர் சார். தேங்க்யூ. வெற்றி வெற்றி எங்க வெற்றி? செக் செக். தேங்க்யூ தேங்க்யூ. Thank you. So kind of you. Thank you. Vetri, thank you so much. For the family and friends and the media. நன்றிகள் நன்றிகள். Thank you. Thank you. Thank you, sir. Thank you. Thank you. Thank you.